சதன் ஹெரால்ட் நேயர்களுக்கு வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்பிக் மீடியா மற்றும் இடமூலம் இந்த இரண்டு நிறுவனங்களும் இணைந்து நடத்திய ஒரு கருத்து கணிப்பு. முதற்கட்டமாக ஒரு 24 தொகுதிகளுக்கு மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு அடுத்து மிச்ச தொகுதிகள்லாம் பார்க்கலாம். முதல்ல இந்த 24 தொகுதிகள் என்ன, இதில் எப்படி இந்த சர்வேக்கெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். இது குறித்து இன்று நம்மோடு பேச இணைந்திருப்பவர்கள் 2 பேர் இணைந்திருக்காங்க. ஒருவர் ஸ்பிக் மீடியாவை சேர்ந்த திரு ஹரிஷ். ஹரிஷ் வணக்கம். வணக்கம். இன்னொருவர் இடமூலம் சேனலுடைய நிறுவனரும் அரசியல் விமர்சகருமான திரு கிஷோர் கேசாமி. வணக்கம் கிஷோர். முதல்ல 2 பேர்ட்டுமே கேட்குறேன், ஒருத்தராக சொல்லுங்கள். இந்த சாம்பிள்ஸ்லாம் எப்படி எடுத்தீங்க, எத்தனை பேர்கிட்ட எடுத்தீங்க, என்னென்ன க்ரைட்டீரியாஸ்லாம் அதில் ஃபாலோ பண்ணீங்க, எந்தெந்த வயதினர்கிட்ட எடுத்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் எல்லா தொகுதிகளுக்கும் நம்ம போகிறோம். எல்லா தொகுதிகளுக்கும் போய் கிட்டத்தட்ட ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சியில் உங்களுக்கு 150 சாம்பிள், ஒரு பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூன்சியில் 950 இல்லை 1000 அந்த மாதிரி சாம்பிள் ரேஞ்ச் பண்ணியிருக்கோம். வயது வாரியா அப்படின்னா 18 வயசுலேருந்து 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வரைக்கும்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சிருக்கோம். 18 to 19, 20 to 30, 30 to 50, 50+ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சிருக்கோம். சாதி வாரியான கணக்குகளும் நம்ம எடுத்திருக்கோம். அவங்க என்ன சாதி, யாருக்கு இது வரைக்கும் வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் வாங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி 2019 தேர்தலில் யாருக்கு வாக்களித்தாங்க, இப்போ அவங்க யாருக்கு வாக்களிக்க போகிறாங்க, யாருக்கு வாக்களிக்கிறதுக்கு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படிங்கிற கேள்வியும் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் இங்கே பேஸ் பண்ணி தான் மோஸ்டாகவே எடுத்துருக்குறது. ஓகே, டேரெக்டாக போயிடலாம், நம்ம தொகுதிகளுக்குள்ளே போயிடலாம். முதல்ல இந்த 24 தொகுதிகளில் முதல் தொகுதி என்ன தொகுதி? இது இன்ஃபேக்ட் வி டுக் இட் 2 பார்ட்டாக நம்ம பண்ணோம். அதாவது ஜனவரி 6 ஜனவரி 16 ஒரு சர்வே. அப்போ கூட்டணிகள் முழுமையாக முடிவு செய்யப்படலை அந்த ஒரு இதில். அண்ட் வேட்பாளர்கள் அறிவிப்பும் வரலை. அப்போது ஒரு என்ன மனநிலை அப்படின்றத எடுத்தோம். அப்போ எடுக்கும்பொழுதே ஐ திங்க் வி brought in some changes. இந்த கேள்விகளில் சில மாற்றங்களை கொண்டு வந்து, ஒன்று தொகுதி சென்ட்ரிக்கா, இன்னொன்று நேஷ்னல் எலெக்ஷன் அப்படின்றதுனால அந்த சார்ந்த கேள்விகள். அண்டு அங்கே நம்ம எடுக்கக்கூடிய சாம்பிளிங்கில் பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கான்ஸ்டுவன்சியில் இந்தந்த சாதிகள் ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது நியூமரிக்கலி உங்களுக்கு வேறுபடும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரப்போர்ஷனேட், ஒரு தொகுதியில் ஒரு சாதி அதிகமாக இருப்பாங்க, அந்த மாதிரி அந்த அவங்களுக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரப்போர்ஷனேட்டாக நம்ம அத்தனை சாம்பிள்ஸ், ஆமாம் சாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இஃப் யூ சி ஆன் அன் ஆவரேஜ் ஐ திங்க் about 3500 சாம்பிள்ஸ் வேர் டேக்கன் ஒரு தொகுதியிலிருந்து அப்படின்னும் பொழுது 39 தொகுதிகள் அப்படின்னு வரும்பொழுது இன்ட்டு 3500 ஆவரேஜாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க தட் ஒரு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் சாம்பிளிங் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் இதை ஒன்றுத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ரேண்டமாக ஏதோ நாங்கள் கேட்டோம் ஹியர்ஸே அப்படி கிடையாது. கொஸ்டினர் கொடுத்து அந்த கேள்விகள் பட்டியலை கொடுத்து அந்த கேள்விகளுக்கு அவர்கள் என்னென்ன பதில் கொடுத்துருக்கிறார்கள் என்பதனை முறையே பதிவு செய்து அதை டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்கோம். காமனான கேள்விகள் எல்லா தொகுதிகளுக்கும் பொதுவாக காமனான கேள்விகள் தான், எல்லாருக்குமே காமனான. மத்திய அரசுடைய செயல்பாடு, மாநில அரசுடைய செயல்பாடு. அதில் பார்த்தீங்கன்னாலே கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு தி ஓல்டு ஃபஸ்ட்டு கேட்டிருந்த இதில் கொஞ்சம் டீப்பராக கேட்டிருப்போம். லைக் மாநில அரசாங்கத்துடைய செயல்பாடு எப்படி இருந்திருக்கிறது கடந்த 2.5 ஆண்டுகள் அப்படின்ட்டு. தென் பாஜகவுடைய செயல்பாடு பழைய இதில் ஜனவரி 16th அந்த ஜனவரி 6th 16 பண்ணதில் ஒரு இன்னொரு கேள்வி கேட்டது என்னென்னா, பாமக பற்றி கூட கேட்கல. நம்ம பாமக தேமுதிக பற்றி கேட்கல, தனியாக வச்சுட்டோம் நம்ம. ஏன்னா அவங்க யாருக்கு கூடயும் கூட்டணி அப்படின்றது முடிவாகலை. பட் ஓபிஎஸ் டிடிவி பாஜகவுடன் சேர்ந்தால் உங்களுடைய முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்றத ஒரு கேள்வியாக வைக்கிறோம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடிவி இவங்களுடைய ஆதரவாளர்கள், ஓபிஎஸோட ஆதரவாளர்கள், டிடிவி எடுத்தால் அவங்க கட்சிக்காரங்க. இவங்க 2 பேரும் ஓபிஎஸ்க்கு டிடிவிக்குன்னு சொல்கிற இடத்துல பாஜகவுடன் அப்படின்னு சொல்லும்பொழுது வேறுபடுறாங்க. கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கலை. ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்னு சொல்லக்கூடியவர்களாகட்டும், டிடிவியோட கட்சிக்காரங்களாகட்டும், இவங்க கம்ப்ளீட்டாக பிஜேபியோட போகும்பொழுது அவங்க அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது நடக்குதா அப்படின்றது பார்க்குறதுக்கு தான் அது தனியாக கேள்வியாக வச்சோம். அது நடக்கலைன்றதை வி குட் டெடியூஸ். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேள்விகள்லேயே ஓபிஎஸ் ஆதரவாளர்கள், டிடிவி கட்சியினர் அப்படின்னு தனித்தனியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் டேலி அப்படின்னு எடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா இது ஆட் ஆகுது. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி பர்சன்டேஜாக பார்த்தோம்னாக்கா இதெல்லாம் தனித்தனியாக பார்த்தோம்னா நிறைய வருது. வேறு ஃபைனல் டேலி கொடுக்கும்போது நீங்கள்
பிஜேபிக்கு குறைக்கிறேன். ஆக்சுவலி பிஜேபி குறைக்கல. அந்த கூட்டணியாக வரும்போது ஓட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் நாட் ஹேப்பனிங். அவங்க இப்போ ஜானுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு சர்வே எடுத்துருக்கிறீங்க ஆமாம். மொத்தமாக இந்த கூட்டணியெல்லாம் உறுதியான பிறகு வேட்பாளர்லாம் வேட்பாளர் அறிமுகம். அறிவிப்புக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு சர்வே எடுத்திருக்கோம். அந்த சர்வே இப்போ 24 கான்ஸ்டிடியூன்ஸ் வந்திருக்கு. அதில் முக்கியமாக இன்னொரு ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்னென்னா, விஜயோடைய கட்சி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் பட்சத்தில் 2026 அவருக்கான வெற்றி ஆதரவு, உங்களோட ஆதரவு எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்வியும் அதில் வச்சுருக்கோம். சரி, எல்லாமே டீட்டெயிலாக பேசலாம். முதல் தொகுதியாக கன்னியாகுமரி தேசிய கட்சிகள் கோல் வச்சக்கூடிய ஒரு தொகுதி. என்ன நிலவரம் கன்னியாகுமரியில்? கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்தவரை வந்துட்டு நாம் தமிழரும் சரி, அதிமுகவும் சரி, மீனவர் சமூக வேட்பாளர் நிப்பாட்டியிருக்காங்க. நாடார் சமூக வாக்குகள் நிறைந்த தொகுதி அது. பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் தான் அங்கே போட்டி நிலவுது. எங்களுடைய முதற்கட்ட சர்வேயும் காங்கிரஸுக்கு தான் சாதகமாக இருந்தது. இரண்டாம் கட்ட சர்வேயும் காங்கிரஸுக்கு சாதகமாகவே தான் வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் டிஃப்ரென்சஸ் வந்துட்டு வேட்பாளர் அறிவிப்புக்கு அப்புறம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. யார் அப்பர் ஹேண்ட் டு காங்கிரஸ்? ஆமாம், விஜய் வசந்த் அவர்கள். இரண்டாம் இடம் யார் வருவாங்க? செகண்ட் பொசிஷன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இரண்டாம் இடம் வருது. ஓகே. அதிமுக நாம் தமிழ். அதிமுக மூன்றாம் இடத்திற்கும் நாம் தமிழர் நான்காம் இடத்திற்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ இது இரண்டாம் கட்டமாக நீங்கள் எடுத்த சர்வேல. ஆமாம். ஓகே கிஷோர், இந்த தேசிய கட்சிகள் அதிகமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதி, மீண்டும் காங்கிரஸ் மக்கள் ஆதரிக்க காரணம் என்ன? அது என்ன, அவங்களுக்கு பொன் ராதாகிருஷ்ணன் எப்போ ஜெயிக்கிறாருன்னா 2014 ஜெயிக்கிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கேண்டிடேட்டை நிறுத்துகிறாங்க. திங்க் கிறிஸ்டின் கேண்டிடேட்னு நினைக்கிறேன் அந்த சமயத்தில் எடுத்துகிறாங்க. இவர் பாஜகவும் நிறுத்துகிறாங்க, திமுக காங்கிரஸ் தனித்தனியாக நிற்கிறாங்க. அப்படி நிற்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு ஓட் வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஷிஃப்ட் ஆகும்பொழுது உங்களுக்கு பிஜேபி ஈஸியாக ஜெயிச்சிடுறாங்க. ஒரு மினிட் உங்களுக்கு கூட்டணி கிடையாது, பாஜக அதிமுக கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்ன உடனேயே உங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு காங்கிரஸ் தான் ஸ்ட்ரெயிட்டாகவே அது ஒரு வாக் ஓவர் மாதிரி தான் அந்த இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். இன்ஃபேக்ட் நான் விஜய் வசந்தை பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்ச போது கூட ஐ டோல்ட் தட் இட்ஸ் அ வாக் ஓவர் ஃபார் யூ. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 10 to 15% லீடு கிடச்சிருக்கு. ஸோ பிஜேபி இஸ் புட்டிங் அப் அ ஃபைட், இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் கிட்டத்தட்ட ஐ திங்க் இப்போ 30% ப்ளஸ் வராங்க. அண்ட் யூ ஹாவ் டு நோட் தட் கன்னியாகுமரி இஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ கான்ஸ்டுவன்சிஸ் வேர் ஆஸ் பர் அவர் சர்வே 40% கிராஸ் பண்ணுறாங்க திமுக கூட்டணி. நிறைய தொகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அந்த 35, 36 இந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. கன்னியாகுமரியில் தான் அவங்க வந்து 40%. கன்னியாகுமரி இன்னும் 2-3 தொகுதிகள் நம்ம எடுத்த வரைக்கும் ஐ திங்க் 24 தொகுதிகளில் ஐ திங்க் ஒரு மேக்ஸிமம் ஒரு 3-4 கான்ஸ்டுவன்சிஸ் தான் அவங்க 40% கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சொல்லிகிட்டு இருந்த 50% ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அதாவது 2019 நாங்கள் வந்து இது மாதிரி எங்களுக்கு கிடையாது, அது வந்து கன்சிடரபுளாக குறைஞ்சிருக்கு. பட் அந்த குறைஞ்ச நம்பர் எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கன்சிடரபுள் பர்சன்டேஜ் வந்து பாஜகவுக்கு போயிருக்கு. ஏடிஎம்கேயோட இது அப்படியே ரிட்டைன் பண்ணுறாங்க அவங்க ஏடிஎம்கே. வி ஆர் நாட் கம்பேரிங் இட் 2019. ஜென்ரலாகவே அவங்கள்ட்டே நம்ம கேட்குறோம், நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க கடந்த முறை, இந்த முறை யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு பார்க்கும்பொழுது கடந்த முறை அதிமுக ஓட்டு போட்டோம்னு சொன்னவங்களோட பர்சன்டேஜ் அப்படியே ரிமைன் ஆகுது. 33% ரிமைன் ஆகுது. இங்கே 15 இருக்கு இல்லையா, இந்த 50 வந்து இட் கம்ஸ் டவுன் டு 35னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து எங்கே போகுதுன்னா பாஜகவுக்கு போகுது. இல்லை திமுகவுக்கு கடந்த முறை ஓட்டு போட்டவங்க இந்த முறை எப்படி பாஜக ஓட்டு போடுவாங்க? இல்லை, பாஜக கூட்டணிக்கு அது பெனிஃபிட்டாக இருக்குது. அதிமுகவோடது டேமேஜ் ஆகலை. இன்ஃபேக்ட் இட் இஸ் பெட்டர் இன் சம் ஏரியாஸில், இட் இஸ் பெட்டராக போகுது. ஆனால் அதிமுகவுடைய ஓட் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு அவங்க ரீட்டைன் பண்ணுறாங்க அப்படியே அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் சர்ப்ரைசிங் தட் திமுகலேருந்து ரெடியூஸ் ஆகுது பாருங்கள். திமுக கூட்டணிக்கு போட்டிருந்தவங்க ரெடியூஸ் ஆகுது, அப்படியே அது போகுது. இதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, நிறைய கான்ஸ்டுவன்சிஸில் அந்த மோடி எதிர்ப்புன்னு இருந்தது இல்லையா, 2019 மோடி எதிர்ப்புன்றது ஒரு முக்கியமான ஒரு இதுவாக பார்க்கப்பட்டது. அது வந்து கன்சிடரபுளாக குறைஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் தென்காசி போன்ற தொகுதிகளில் ப்ரிஃபர்டு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டில் மோடி ஃப்ரண்ட்டில் வர்றார், விச் இஸ் சர்ப்ரைசிங். ஏன்னா கண்ணை மூடிட்டு மோடி எதிர்ப்புன்னு இருந்த ஒரு ஸ்டேட்டில் அந்த எதிர்ப்பு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. ப்ராபப்ளி தட் குட் பி த ரீசன் வை இந்த ஓட்ஸ், அதாவது ட்ரெடிஷ்னல் பார்ட்டி ஓட் தவிர்த்து மோடி எதிர்ப்பு ஓட்டுன்னு இருந்தது வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது.
அதான் விசா அடுத்து தென்காசி தான் பேச போகிறோம். 2வது தொகுதி தென்காசி. தென்காசியோட நிலவரம் என்ன? தென்காசி தொகுதியை பொறுத்தவரை டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் எங்களுடைய 2வது சர்வே படி முதல் இடத்தை படிக்கிறாரு. அதிமுக கூட்டணி. அவருக்கு அடுத்ததாக வந்துட்டு ஜான் பாண்டியன் அவர்கள் வராரு. ராணி ஸ்ரீகுமார் அவர்கள் டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் அவர்கள் 3ஆம் இடத்தை பிடிக்கிறாங்க. 3 பேருக்குமே வந்து வித்தியாசம் ரொம்ப குறைவான வித்தியாசம் தான். 0.5%, 0.5, 0.6% நம்ம தான் வித்தியாசம் வருது. ரொம்ப இழுபறி மிகுந்த தொகுதியாக தான் இந்த தொகுதி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் சர்வே. டூ க்ளோஸ் டு கால்னு தான் சொல்லணும் அது. பிகாஸ் எரர் பர்சன்டேஜ் ஆஃப் எரர் நீங்கள் 2% வச்சிங்கன்னா கூட திஸ் ஃபால்ஸ் வெரி மச் வித்தின் தட். 2 பேருமே சமூகத்தினுடைய முக்கிய தலைவர்கள், ஜான் பாண்டியன் அண்ட் கிருஷ்ணசாமி. அண்ட் அவருக்கு ஐ திங்க் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்து ஹீ சோஸ் டு ஸ்டாண்ட். அவர் ரெட்டை இலை சின்னத்தில் நிற்க முடிவு எடுத்தார் கடைசி நிமிஷத்தில். அது வந்து அவருக்கு ஃபேவராக போகுதுன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. இன்னொரு பெரிய இது என்னென்னா, அந்த பர்டிகுலர் தென்காசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பாஜக வந்து ஓரளவுக்கு ஒர்க் பண்ணி வச்சுருந்தாங்க. எதுக்குன்னா, அனந்தன் ஐயாசாமி வந்து போட்டியிடுவதாக இருந்தது. கடைசி நிமிஷத்தில் தான் அவருக்கு மறுக்கப்பட்டது. ஸோ அந்த தொகுதி ஜோஹோடைய ப்ரமோஷன், அவங்களுடைய அந்த கம்பெனியோடைய சப்போர்ட்டின் அடிப்படையில் நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் அங்கே இன்வால்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது வைப்ரண்ட்டாக வைக்கப்பட்டிருந்தது. லாஸ்ட் மினிட்ல தான் அது ஜான் பாண்டியனுக்கு வழங்கப்பட்டது அப்படின்றதுனால அதோடைய காரணம் கூட இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி தென்காசியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் மோடி மீண்டும் பிரதமர் வரணும்னு நினைக்கிறாங்களா? ஆமாம், தென்காசியை பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ரிஃபரன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மற்ற அந்த ஓட்டெல்லாம் ஜான் பாண்டியனுக்கு தான் போகும். ஜான் பாண்டியனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு அதை விட லோக்கல் ஃபேக்டர் அப்படின்னு வருது. அந்த லோக்கல் ஃபேக்டர்னு வரும்பொழுது டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு நம்ம வாய்ப்பு பல முறை நம்ம மறுத்துட்டோம் அப்படின்ற அந்த ஒரு எண்ண ஓட்டம் வந்து மக்கள் மத்தியில் இருக்குது. ஸோ தட் இஸ் டு தேர் அட்வான்டேஜ். பட் திமுக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஜான் பாண்டியனும் கிருஷ்ணசாமியும் அவர்கள் பிரித்து கொள்ளும் பொழுது அந்த மற்ற ஓட்ஸ்லாம் கன்சாலிடேட்டே இவங்களுக்கு வந்துடும் அப்படின்றதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லைட் அட்வான்டேஜ், நான் ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் சொல்ல மாட்டேன், ஸ்லைட் அட்வான்டேஜ் இஸ் தேர் டு டாக்டர் கிருஷ்ணசாமி. இஸ் ஹேவிங் எட்ஜ் ஆஃப் 0.5% 1%. பட் மூன்று பேருக்குமே மார்ஜின் ரொம்ப கம்மி, க்ளோஸ் தான். 0.6 0.4ங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது எல்லாமே. ஸோ பிஜேபியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபினாமினல். இந்த ஒரு தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 30% கிட்ட வராங்க அவங்க, விச் இஸ் ஃபினாமினல். இந்த 30%. ஆமாம், இந்த பர்டிகுலர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் வாட் அவர் அனாலிசிஸ் இஸ் சேயிங், விச் இஸ் ஃபினாமினல் கன்சிடரிங் தட் பிஜேபி மற்ற தொகுதிகளில். அதுக்கு அடுத்த தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரெயிட் ஹாஃப் கீழே வராங்க. பட் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த மாதிரி ஒரு இழுபறியான தொகுதி தான். அடுத்ததாக தூத்துக்குடி நட்சத்திர வேட்பாளர் கனிமொழி போட்டிடுறாங்க. தூத்துக்குடி தொகுதியை பொறுத்தவரை கனிமொழி அவர்களுக்கான வாய்ப்பு இருக்குது. கனிமொழி அவர்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த தொகுதியிலையும் வந்துட்டு ஒரு ஆன்டிகம்பன்சி வேவ் வந்துட்டு டிஎம்கேக்கு அகென்ஸ்டாகவும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. எதனால்? திட்டங்கள் சரிவர போய் சேரலை. 2வது மழை வெள்ள பிரச்சனைகள் அங்கே வந்து ஜாஸ்தியாக இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. அங்கே இருக்கிற மக்கள் வந்து கனிமொழி அவர்கள் மேலே அதிருப்தி இல்லை, ஆனால் அரசு மீதான அதிருப்தி வெளிப்படுத்துகிறாங்க. தமிழக அரசு எதுவுமே செய்யலை அப்படிங்கிறாங்க. ஆனால் கனிமொழி அவர்கள் எங்களுக்காக நிறையா பண்ணியிருக்காங்க, எம்பியை தனியாக பார்க்குறாங்க, அரசை தனியாக பார்க்குறாங்க, அந்த ஒரு மைண்ட் செட்டில் மக்கள் இருக்காங்க. எம்பி அப்படிங்கிறத பொறுத்தவரை கனிமொழி அவர்களுடைய செயல்பாடுகளை வந்து வரவேற்கிறாங்க, ஆனால் அரசுடைய செயல்பாடுகளில் பெரும்பான்மையாக எதிர்க்கிறாங்க. அதை வந்து அந்த தொகுதியில் நிறைய பார்க்க முடியுது. கனிமொழி அவர்களுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 2ஆம் இடத்துல அதிமுக வாய்ப்பு இருக்குது. தமிழ் மாநில காங்கிரஸுக்கு பெரிய அளவில் வாய்ப்பு இல்லைங்க. 3ஆம் இடத்துக்கான இடம் தான் வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று அங்கே ஐ திங்க் ஒன் ஆஃப் தி கான்ஸ்டுவன்சிஸ் வேர் ஐ எக்ஸ்பெக்டட் இவங்க 40+% போவாங்கன்ட்டு. பட் கனிமொழியோடைய அவங்களுடைய பெர்சன்டேஜே பார்த்தீங்கன்னா 36% வரும்போது 40 கிராஸ் பண்ண மாட்டாங்க. வரல, அவங்களுக்கு வரல அது. அண்ட் அவங்களோட லீடே வந்து 2% தான், 2 to 2.5% தான் அவங்களோட லீடே. ஸோ இது வந்து ஒரு இண்டிகேஷன். கனிமொழி ஃப்ளட்டில் வந்து முழு நேரமும் அங்கே பணியாற்றினாங்க. ஒரு அபிமானம் அந்த மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, மக்களும் சொல்கிறாங்க, அவங்களும் சொல்லிக்கிறாங்க. ஏன் இவ்வளோ குறைய வாய்ப்பு? கனிமொழின்ற தனி நபர் மீது மக்களுக்கு கோபம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அரசாங்கத்தின் மீதான ஒரு எதிர்ப்பு எண்ண ஓட்டத்துடைய பிரதிபலிப்பை தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் அதிமுக பெரிய ரொம்ப பவர்ஃபுல் கேண்டிடேட்டெல்லாம் அவங்க ப்ளேஸ் பண்ணலை. பட் அப்படி இருந்தும் நீங்கள் வந்துட்டு, ஏன்னா இட் இஸ் பீன் செட், நிறைய பேர் இங்கே வந்து ஒரு பரப்புரை பண்ணிகிட்டு இருக்காங்க, சவுத்தில் வந்து அதிமுக அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாதுன்ட்டு.
பட் நீங்கள் தூத்துக்குடி இஸ் ஒன் பெல்வெதர் கான்ஸ்டுவன்சின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் அந்த கான்ஸ்டுவன்சிலேயே வந்து திமுகவுக்கு இந்த அளவுக்கு அவங்க டஃபாக வராங்க, 2% டிஃப்ரென்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னா, அப்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எந்த அளவுக்கு அதிமுகவோட ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, ஐ திங்க் தி அதர் ரீசன் வை அதிமுக இஸ் பர்ஃபார்மிங் வெல் இஸ் பாஜக கூட்டணி இல்லை அப்படின்றது வந்து அதிமுகவோட ட்ரெடிஷ்னல் ஓட்டர்ஸை அவங்க பக்கம் திருப்பி இருக்குது திரும்ப அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். ப்ராபப்ளி தட் குட் பி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். பட் அப்பர் ஹேண்ட் டு கனிமொழி டெஃபினெட்லி வெற்றி அவங்க ஒரு 2%, 2.5% அவங்க வந்து லீடில் இருக்காங்க. நெக்ஸ்ட் நெல்லை தொகுதி திருநெல்வேலி. திருநெல்வேலி தொகுதி பொறுத்த காங்கிரஸ் வேட்பாளர் நிற்கிறாங்க. அங்கே வந்து காங்கிரஸ்க்குள்ளேயே அதிருப்திகள் இருக்குது. குறிப்பாக ரூபி மனோகரன் அவர்கள் வந்து அவருடைய செயல்பாடை காங்கிரஸ் நிர்வாகிகள் விமர்சிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் சர்வே எடுத்த டைமில் தலைமைக்கு வந்து நாங்கள் கடிதம் எழுதியிருக்கோம், எங்களுடைய வேட்பாளர் தோற்றால் அதுக்கு முழு காரணம் ரூபி மனோகரன் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதமே நாங்கள் எழுதியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. அந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுகவும் காங்கிரஸுக்கும் ஒரு கடுமையான போட்டி இருக்குது. 0.5 வித்தியாசம் தான் என்னமோ, 1% நினைக்கிறேன். அவ்வளோதான் வித்தியாசம் வருது. அதுக்கு மேலே பெரிய வித்தியாசம் இல்லை. 1% அதிமுக லீடில் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும். நயினார் நாகேந்திரன் மூன்றாவது இடத்துக்கு தலைப்படுறாரு அங்கே. அப்படியா? ஆமாம். ஓகே. செல்வாக்கு ரொம்ப சர்ப்ரைசிங் என்னன்னா அட்லீஸ்ட் 14 to 15% தான் அவங்களுடைய இதுவே வருது அங்கே. இது வந்து நான் அங்கே பேசும்பொழுது நிறைய அதிமுக கட்சிக்காரங்களே கூட they were not believing it. பட் ஆக்சுவலாக அப்படி தான் அது வருது. ஏன்னா த ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு நயினார் நாகேந்திரன் பொறுத்த வரைக்கும் அவருடைய கம்யூனிட்டி, இன்ஃபேக்ட் சவுத்தில் வந்து இந்த கம்யூனல் இது வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பராக இருக்குது டிவிஷன்ஸு. அதில் வந்து கம்யூனல்னால் அந்த காஸ்ட் டிவிஷன்ஸ் ரொம்ப டீப்பராக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 3 தொகுதிகளில், இன்ஃபேக்ட் 4 தொகுதிகள் சொல்லலாம், 4 தொகுதிகளில் வந்துட்டு நாடார் கம்யூனிட்டியும் ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியும் வெஹமெண்ட்டாக எதிர்க்கிறாங்க இவரை. ஓகே. ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் அவருக்கு வந்து நாடார் கம்யூனிட்டியுடைய சப்போர்ட் கிடைக்குது. மற்ற எல்லாத்துலேயும் இவங்களுக்கு வந்து நாடார் கம்யூனிட்டி அண்ட் ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியை எதிர்க்கிறாங்க அவரை. ஸோ அது வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லைபிலிட்டியாக இருக்குது. அண்ட் தி செகண்ட் ஃபேக்டர் இஸ் அவர் ஒரு அவுட் சைடர் அப்படி தான் பார்க்குறாங்க. போத் திமுகவுடைய கேண்டிடேட்டாக இருக்கட்டும், நம்ம திமுக கூட்டணியோட கேண்டிடேட்டாக இருக்கட்டும், இல்லை நயினார் நாகேந்திரன் ஆகட்டும், இவங்க வந்து அவுட் சைடர்னு பார்க்குறாங்க. வேறு இது அதிமுகவுடைய கேண்டிடேட்டு ஜான்சி ராணி அவங்க வந்து அந்த மண்ணின் மகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுனால அவங்களுக்கு வந்து அந்த எட்ஜு அதில் இருக்குது. பட் ரொம்ப க்ளோஸ் மார்ஜின் தானே? ரொம்ப க்ளோஸ் மார்ஜின், ரொம்ப வெரி க்ளோஸாக தான் இருக்குது. எத்தனை கால் அப்படிங்கிற லெவல் தான் 0.6 to 1% அவ்வளோதான் என்னமோ வரும். அதுக்கு மேலே முதலிடத்தில் அதிமுக, இரண்டாவது இடத்துல திமுக, காங்கிரஸ். ஓகே. அடுத்ததாக முக்கியமான தொகுதி ராமநாதபுரம். ஓபிஎஸ் போட்டியிடுறாரு. ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தவரை திமுக கூட்டணிக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. 2ஆம் இடத்துல அதிமுக இருக்காங்க. ஓபிஎஸ் அவர்கள் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படுறாரு. இங்கே நவாஸ்கனி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம், நவாஸ்கனிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதிமுக 2ஆம் இடத்திற்கு வருது, 3ஆம் இடத்துக்கு ஓபிஎஸ் போகிறார். அதுக்கு முக்கியமான காரணம் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் திமுக அதிமுகவை நோக்கி தான் செல்லுது. பாஜகவை, குறிப்பாக மீனவர்கள் சமூகம் வந்து பாஜக சார்ந்தவர்களையும் ஒதுக்குறாங்க அப்படிங்கிறத அங்கே பார்க்க முடியுது. இஸ்லாமியருடைய ஓட்டுகள் வந்து திமுக அதிமுகவும் போதா? அதிமுகவுக்கு மாறுறதுக்கு என்ன காரணம்? இந்த பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளில வந்து பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில் வந்திருக்காங்க. வெளியில் வந்து இப்போ ஒரு மாற்றத்தை நாங்கள் தரோம், எங்களை நம்புங்கன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிறது அவங்களுடைய மைண்ட் செட்டாக இருக்குது. ஒரே கட்சியை ஆதரிக்க வேண்டாம், இன்னொரு கட்சி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அது அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வராங்க. ஸோ அதனால் வாக்குகள் அங்கே பிழகு. அது ஒன்று. இன்னொன்று, ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்துட்டு கட்டமைப்பு கிடையாது. காஸ்ட் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. அது வந்து எல்லோரும் தவறாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு அங்கே வந்துட்டு காஸ்ட் ரோல் வந்து ஓபிஎஸ்க்கு ஃபேவராக போகும்ன்ட்டு. நீங்கள் ஒன்றும் புரிஞ்சுக்கணும், அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் 13 லட்சம் வாக்காளர்களும் இருக்காங்க. அந்த தொகுதியில் வந்து 2.5 லட்சம் பேர் வந்து முக்குலத்தூர் சமூகத்தினர் இருக்காங்க அப்படின்னா, அதில் ஒரு 70,000 பேர் மறவர் சமூகத்தை சேர்ந்தவர், ஓபிஎஸ் உடைய சமூகத்தை சேர்ந்தவர். மற்றவர்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னாக்க முடியாது. கல்லர் அப்படின்னு எடுத்திங்கன்னா அவங்களுடைய ப்ரிஃபரன்சஸ்ன்னு இருக்குது ஒன்று. ரெண்டாவது, அதிமுகவுடைய கேண்டிடேட் ஜெயபெருமாள் அவர்களும் வந்து அவரும் மறவர் சமூகத்தை சேர்ந்தவர் தான். அண்ட் நவாஸ்கனிக்கு வந்து எந்த அளவுக்கு முஸ்லிம்களோட ஓட்டு கன்சாலிடேட் ஆகுது, அதே மாதிரி நான் தேவர் சமூகம் அல்லாதவர்கள் அப்படின்றவங்களுடைய ஓட்ஸ் வந்து அங்கே யாதவர் சமூகம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கிட்டத்தட்ட 2 லட்சம்க்கும் மேலே வாக்காளர்கள் இருக்காங்க.
ஸோ அவங்களுடைய இது வந்துட்டு கண்ணப்பனுக்கு திமுக கொடுக்குற ரெஸ்பெக்ட் மேலே அவங்களுக்கு அதிருப்தி இருக்குது. ஸோ அந்த அதிருப்தி வந்து அதிமுகவை நோக்கி அவர்களை கொண்டு வருகிறது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது. ஓபிஎஸும் அதை டார்கெட் பண்ணுறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், அவருக்கு வந்து அங்கே கட்டமைப்பு கிடையாது. இஸ் அன் அவுட் சைடர். தேனியிலிருந்து வந்து இங்கே வந்து போட்டியிடுறாரு அப்படின்னும் பொழுது உங்களுக்கு அங்கே பூத் வாரியாக பணி செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்றவங்க வந்து இருக்க மாட்டாங்க. அவர் நம்பி இருக்கிறதுலாம் அதிமுகவுடைய அங்கே பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களை நம்ம எப்படியும் நம்ம சைடில் ஒர்க் பண்ண வைக்கலாம், கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவர் இறங்குறாரு. அதிமுகவுடைய ஆஃபீஸ் பேரர்ஸை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணாலும் கூட காடர்ஸை நீங்கள் எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? எஸ்பெஷலி பிகாஸ் இந்த லைட் ஆஃப் அண்ணாமலையோட பேச்சுக்கள், பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை வந்து அதிமுகவை ஒழிப்பேன், ஒழிப்போம் அல்லது ஒழிந்து விடும் இப்படிலாம் அவர் பேசுகிறாரு அப்படின்னும் பொழுது அது கன்சாலிடேட் பண்ணுது அதிமுகவுடைய. அதிமுக இருக்காது பெஸ்ட்டு, இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு போய் அம்மாவின் சின்னம் பலாப்பழம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்கு இல்லையா? அப்போ அதிமுகவை ஒழிக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கியா அப்படின்ற அந்த கேள்வி வந்துடுது. ரெண்டாவது, சின்னம் வந்து ஒரு பெரிய ஒரு ஹேண்டிகேப்பாக இருக்கும்னு நான் நினைக்கல. ஏன்னா அது வந்து நூக்கன் கார்னர் ரீச் பண்ணுறது வந்து உடனே ரீச் பண்ணிடலாம். மக்கள்கிட்ட வந்து எடுத்திங்கன்னா பலாப்பழம் சின்னத்தில் நிற்கிறார், இந்த பலாப்பழம் சின்னத்தில் போய் வாக்களிக்க வைக்கிறது இருக்கு இல்லையா, அது கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கா அப்படின்னா அது இல்லை அப்படின்றது தான். சரி, ஒரு சிம்பிள் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு அடையாளம் மட்டும் கிடையாது. அது வந்து ஒரு உணர்வு சார்ந்ததாகவும் இருக்குது. அப்படின்னும் பொழுது நீங்கள் இலை, சூரியன் இப்படின்னு பார்த்து, இல்லை ஏணி சின்னமே எடுத்துக்கோங்களேன். இந்த ஏணி சின்னத்தை கொண்டு போகிறதுக்கே அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க கடந்த முறை. இந்த முறை வந்து ஓரளவுக்கு அது அவங்களுக்கு ரீச் பண்ணிட்டாங்க. அதில் போய் நீங்கள் அசோசியேட் பண்ணி நீங்கள் கொண்டு போய் வாக்கு செலுத்துறது அப்படின்றது வந்து இட்ஸ் அ டாஸ்க். அந்த டாஸ்க்கை, அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டை வந்து அங்கே பாமர மக்கள் எடுப்பார்களா அப்படின்ற கேள்வி இருக்குது. அது மாட்டார்கள். இதை வந்து கம்பேர் பண்ணுறாங்க நிறைய பேர். ஆர்கே நகர் எலெக்ஷனோட கம்பேர் பண்ணுறாங்க. ஆர்கே நகர் பை எலெக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோர் தென் சிம்பிள், தி ஃபேக்டர் இஸ் தட் திமுகவுடைய வாக்காளர்கள் இன்க்ளூடிங் கட்சிக்காரங்களே கூட அவங்க வந்து அதிமுகவுக்கு கொடசல் கொடுப்பார் தினகரன் அப்படின்னு சொல்லி அதிமுகவுக்கு போடாமல் இது டிடிவி தினகரனுக்கு ஓட்டு போட்டாங்க. டிடிவி தினகரன் வந்துட்டார்னா ஆட்சியை கவிழ்ப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்பில் அவருக்கு வந்து ஓட்டு போட்டாங்க. ஸ்டாலினே கூட அந்த காலகட்டத்தில் சொல்லியிருப்பார், ஒரு மேடையில் அவங்க கட்சியோட கூட்டத்தில் வந்து சொல்லியிருப்பார், மாதிரி நான் போட்ட பூத் பொறுப்பாளர்களே விட அங்கே வந்து வாக்குகள் குறைவு திமுகவுக்கு, ஒரு டெபாசிட் போச்சுல. ஆமாம், ஒரு சில பூத்துகளில் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் நடக்குது அப்படின்னா திமுகவுடைய ஆக்சுவல் சப்போர்ட் அது அப்படின்னு கிடையாது. திமுகவுடைய ஓட்டு ஸ்ட்ராட்டஜிக்காக டிடிவி தினகரனுக்கு வாக்களித்தால் அவர் ஆட்சியை கவிழ்ப்பார் அப்படின்றதுக்காக போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே எந்த ஃபேக்டரும் இல்லையே. நீங்கள் பன்னீர்செல்வத்திற்கு நான் வாக்களிக்க வேண்டும்னு சொல்கிறதுக்கு ஏன்னா முக்குளத்தோருடைய வாக்குகள் பார்த்தீங்கன்னா 2,00,000 வாக்குகள் இருக்குன்னா நீங்கள் ஒரு 60% வாக்கு அதில் எடுத்தால் தான் கன்சிடரபிள் இதுக்கு வருவீங்க. அப்போது அங்கேயே வந்து திமுக வாக்காளர்களும் இருப்பாங்க முக்குளத்தூரில். எல்லாரும் போய் இது ஒருத்தருக்கு மட்டும் போடுறது கிடையாது. திமுக வாக்காளர் இருக்காங்க, அதிமுகவுடைய ட்ரெடிஷ்னல் வாக்காளர்கள் இருக்காங்க. அதையும் மீறி ஓபிஎஸ் வந்து ஹேஸ் டு பெர்ஃபார்ம் அப்படின்னும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு டாஸ்க் ஆகிடுது. எத்தனை பர்சன்டேஜ் வருது இப்போ ஓபிஎஸ்க்கு? 24-25%. ஓகே, முதல் 2 இடங்கள் 24%. முதல் 2 இடங்கள் 36 and 30 வரும். 4% வித்தியாசம் வருது. ஓகே. அண்டு முக்குளத்தோர் சமூகத்தை பொறுத்தவரை அவங்களுக்குள்ளேயே வந்து பிரிவுகள், அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓட் பண்ண மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருந்திருக்க மாட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா கல்லர் மறவருக்கு வாக்களிக்க மாட்டாங்க, மறவர் கல்லருக்கு வாக்களிக்க மாட்டாங்க. இது எப்போது இதாச்சுன்னா அதிமுக பிளவுபட்டு இருந்த டைமில் இதெல்லாம் வந்து அப்படியே வெளிப்படையாக தெரிஞ்சது. டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஓபிஎஸ் உடைய சமூகம் சார்ந்த வாக்காளர்கள் வாக்களிக்க மாட்டாங்க. ஓபிஎஸ் சமூகம் சார்ந்த வாக்காளர்கள் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு டிடிவி சமூகத்தை சேர்ந்தவர்கள் வாக்களிக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான பிளவுகள் இதெல்லாம் இப்போ அலைன்ஸில் ஒன்றா இருந்திருக்கும் போது இது எப்படி ஜாயின் ஆகும், இது எப்படி மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் அந்த வாக்குகள் எல்லாம் வந்து ஒரு 60 to 70% அவர் கவர் பண்ணணும். பண்ணால் தான் ஒரு 25% 30% அவர் வந்து கிராஸ் பண்ண முடியும். இல்லைன்னா 24 to 20 தான் அவர் நிற்பார். அப்படின்னு பணம் கொடுத்து வாக்காளர்களை கவர்ந்துடலாம் அப்படின்றத நான் ரொம்ப சர்ப்ரைசிங்காக எனக்கு வந்துட்டு நிறைய சிஃபாலஜிஸ்டே என்கிட்ட சொல்கிறாங்க. பணம் கொடுத்துருவாங்க சார், பணம் அடிச்சிருவாங்க அப்படின்னு. பணம் கொடுத்து நீங்கள் வாக்காளர்களை கவரலாம் அப்படின்னா 2011 திமுக ஜெயிச்சிருக்கணும். அதே மாதிரி ஃபார்முலாவை 2021 அதிமுக பயன்படுத்தி அதிமுக ஜெயிச்சிருக்கணும். அப்படி வாக்காளர்கள் வந்து முடிவு எடுக்கிறது கிடையாது. திருப்பி ஐ வில் கம் பேக் டு ஆர்கே நகரே நீங்கள் எடுத்தீங்கன்னாக்க வாக்குக்கு பணம் அப்படின்றத எல்லா தரப்பும் கொடுத்தாங்க.
அப்போது இருந்த ஆளும் அதிமுக இருக்கட்டும் அல்லது டிடிவி தினகரன் தரப்பாக இருக்கட்டும் 2 பேருமே கொடுத்தாங்க. இருந்தாலும் தே சூஸ் டிடிவி தினகரன் அப்படின்னா அது காரணம் வந்துட்டு பணம் மட்டும் கிடையாது, பல்வேறு அதர் ஃபேக்டர்ஸும் இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. அந்த மாதிரி கன்வின்சிங் ஃபேக்டர் எதுவும் இல்லாமல் நான் 1000 ரூபாய் வாக்கு கொடுப்பேன். இப்போ வந்து வரக்கூடிய தகவல்கள் 500 ரூபாய் திமுக கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்க. திமுக 500 ரூபாய் கொடுக்க போகிறாங்க. அப்போனா அதிமுக அதை மேட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதிமுக அதை மேட்ச் பண்ண ட்ரை பண்ணால் இவங்க 2 பேரையும் விட அதிகமாக நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு அவர் இறங்கினாலும் கூட எனக்கு தெரிந்த ஒரு 2-3% மேலே அது ஒரு 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 மாற்றத்தை கொண்டு வருமானு எனக்கு தெரியல. அதாவது ஒரு 2-3% காசை வாங்கி வச்சு கூட யாருக்கு போடணும் போடுவாங்க, மாற்றி கூட போடுவாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னாக்க தபால் வாக்குகள் அப்படின்றதுக்கு மாவட்ட செயலாளரை வச்சுக்கிட்டு இவங்க போய் ஒரு ஒரு வீடாக போய் அதை தபால் வாக்குகளை வந்து கலெக்ட் பண்ணி காசு கொடுக்குறாங்க திமுக. அதில் வந்து எனக்கு ஒரு ஒரு 350 வாக்குகளோ என்னமோ அப்படி கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த 350 வாக்குகளை ஒரு 60 பேர் நீ காசை கொடு அப்படின்னு வாங்கி வச்சுட்டு நான் இலைக்கு தான் போடுவேன்னு போட்டவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இது மணி அலோன் டஸ் நாட் ப்ளே. அப்படி அந்த பர்சன்டேஜும் கூட நீங்கள் 2-3% மேலே கிடையாது. பட் இவர் பின்தங்கி இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிமுகவுக்கும் இவருக்குமான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8-9% வருது. ஸோ இந்த 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 டிஃப்ரென்ஸை நீங்கள் எப்படி பிரிட்ஜ் பண்ணுவீங்க? 25%ன்றது அவருக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பேரியராக இருக்குது. அதை கடந்து அவர் பண்ணுறது. ஓபிஎஸ் பற்றி ஸ்பெசிஃபிக் ஏதாவது கேள்வி வச்சிங்களா தொகுதியில்? ஓபிஎஸ் பேரை அவங்க என்னென்னா பாஜக ஆதரவில் வரார் அப்படிங்கிறது தான் பார்க்குறாங்க ஓபிஎஸ் பேரை நம்ம மென்ஷன் பண்ணும்போது. பட் என்ன சொல்கிறாங்கன்னா பாஜக எதுவுமே செய்யலை தமிழ்நாட்டுக்கு, இவர் வந்து என்ன செய்வார் அப்படிங்கிறது தான் அங்கே பெரிய கேள்வியாக மக்களால் கேட்கப்படுது. அவர் சமூகத்தை சார்ந்தவர்களே அந்த கேள்வி தான் முன்வைக்கிறாங்க. எங்களுக்கு வந்துட்டு ஓபிஎஸ் ஓகே, ஓபிஎஸ் வந்து எங்களுக்கு நல்ல வேட்பாளர், ஆனால் பாஜக சார்பில் நிற்கிற பாஜக இது வரைக்கும் எங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, மீனவர்கள் சமூகத்திற்கு என்ன செஞ்சுருக்காங்கிறது மீனவர்களுடைய கேள்வியாகவும் இருக்குது. இப்போ கச்சத்தீவு விவகாரத்தை எடுத்திருக்காங்க. கச்சத்தீவு விவகாரம் அது வந்து பூதாகாரமாக போயிட்டுருக்கிற டைமில் அங்கே இருக்கிற மீனவர் சமூகத்தினர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளவு நாள் 10 வருஷமாக அவங்க தானே கவர்மெண்ட்டில் இருந்தாங்க, இவ்வளவு நாள் பண்ணாத இப்போ மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு மைனஸாக அங்கே பார்க்கப்படுது. ஸோ திமுக கூட்டணியை சேர்ந்து நவாஸ் கனி வெற்றி பெற வாய்ப்பு அதிகம். 2ஆம் இடத்துக்கு அதிமுக. அடுத்ததாக விருதுநகர் நட்சத்திர வேட்பாளர்கள்லாம் நிறைய போட்டிடுறாங்க. விருதுநகர் தொகுதியை பொறுத்தவரை விஜய பிரபாகரன் அவர்களுக்கு ஒரு 2% லீடில் ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதற்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் வேட்பாளர் திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வராரு. 3ஆம் இடத்துல ராதிகா சரத்குமார் அவர்கள் இருக்காங்க. ராதிகா சரத்குமார் அவர்கள் சிவகாசி பகுதியிலெலாம் போயிட்டு பட்டாசு தொழிலாளர்கள் நிறைய சந்தித்து பேசியிருக்காங்க. ஆனால் அங்கேயே கூட அவங்களுக்கு வந்து செல்வாக்கு இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. அவங்களுக்கு எத்தனை சதவீதம் வருது ராதிகாக்கு? 15% சம்திங் என்னமோ வருது, அவ்வளோதான். அதுக்கு மேலே கிராஸ் ஆகலாங்க. இவங்க 2 பேருக்கும் 2% 2% வித்தியாசம் விஜய பிரபாகரன் அவர்களுக்கும் மாணிக் தாக்கூர் அவர்களுக்கும். அது ஒரு இழுபறின்னு புரிஞ்சுக்கலாமா? க்ளோஸ் டு கால் இழுபறி தான் அது. ஓகே. முக்கியமாக அந்த தொகுதியில் கிஷோர் நீங்கள் சொல்லுங்கள், அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சமூகங்கள், பெரும்பான்மை சமூகங்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்குது? முக்குலத்தூர் சமூகம் அப்படின்றதை விட அங்கே வந்துட்டு உங்களுக்கு விருதுநகரை பொறுத்த வரைக்கும் இவருடைய மாணிக்கம் தாக்கூருடைய புஷ் வந்துட்டு உங்களுக்கு ஹெவியாக இருக்குன்றதை பார்க்க முடியுது. ரேவந்த் ரெட்டியுடைய பேக்கப் அவருக்கு இருக்குது. ஏன்னா அவர் வந்து அந்த தேர்தல் பொறுப்பாளராக இருந்தார். மாணிக்கம் தாக்கூர் வந்து அந்த பர்டிகுலர் எலெக்ஷனில், தெலுங்கானா எலெக்ஷனில் அவர் வந்து பொறுப்பாளராக இருந்ததுனால நல்ல ஈக்குவேஷன் இருக்குது அவருக்கு. ஸோ அவருடைய பேக்கப் இருக்குது. இன்னொன்று அந்த 100 நாள் வேலை செய்யக்கூடிய பெண்கள் குழுக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து ஒரு நிறைய நெட்வொர்க்கிங்கில் அவர் பயன்படுத்துகிறார் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ அது வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் மெக்கானிசமாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். அதையும் கடந்து விஜயகாந்த் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய கம்யூனிட்டி ஓட்ஸ் இருக்குது, கன்சிடரபிளாக இருக்குது. பட் விஜயகாந்த் மீதான அந்த ஒரு சிம்பத்தி அப்படின்னு சொல்லலாம், அது வந்துட்டு உங்களுக்கு கம்யூனிட்டி கடந்து முக்கியமாக பெண்கள் மத்தியில். ஏன்னா நீங்கள் தேமுதிக எப்போவுமே அதிக வாக்குகள் வாங்கக்கூடிய தொகுதி. ஆமாம். அது இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து பெண்கள் பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே என்னென்னா, ஆண்கள் பெண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 70% ஆண்கள் வந்து ஒரு அரசியல் சார்போடு இருப்பாங்க எப்போவுமே. 30% வந்து எந்த அரசியல் சார்பும் இல்லாமல் இருப்பாங்க. பெண்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். 70% வந்து அரசியல் சார்பு இல்லாதவர்களாக இருப்பாங்க, 30% தான் அரசியல் சார்பு கொண்டவர்களாக இருப்பாங்க. அப்போ அந்த தேர்தல் நேரத்தில் எது அவங்களுக்கு வந்து உறுத்துகிறதோ அதன் அடிப்படையில் அவங்களுடைய வாக்கு செலுத்துவதும் இருக்கும். இப்போ 2021 பார்த்தீங்கன்னா நிறைய தொகுதிகளில் பெண்களுடைய வாக்கு செலுத்தி ஜெயலலிதா அவர்கள் இல்லாத ஒரு தேர்தல் அப்படின்னும்பொழுது
அந்த பெண்களுடைய வாக்கில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டாங்க. அவர் கருணாநிதி மகன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வாக்களிக்கலாம், நாங்கள் இந்த வாட்டி ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அவருக்கு, அவரும் ரொம்ப நாள் ரொம்ப வருஷமாக அவரும் காத்துக்கிட்டு இருக்காரு, அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் இப்படின்னு சொல்லி போட்டவங்க வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் பர்சன்டேஜ் இருந்தாங்கன்றது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ரெட்ரோஸ்பெக்டிவ் அனாலிசிஸ் பண்ணும்பொழுது வி குட் see it. ஸோ அந்த மாதிரி இங்கே விஜயகாந்த் ஃபேக்டர் அப்படின்றது வந்து பெண்கள் மத்தியில் அது ஒரு ஒரு இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம் அப்படின்றது தான் நம்முடைய கணிப்பு. ப்ளஸ் கேடி ராஜேந்திர பாலாஜியுடைய ஒர்க்கு வந்து இங்கே ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க். அதாவது இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அலையன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேறு எந்தெந்த அலையன்ஸில் இருக்கக்கூடிய கொஹசிவ்னஸை விட அதிக கொஹசிவ்னஸ் வந்து இந்த அதிமுக தொண்டர்கள் மத்தியில், தலைவர்களை விட்டு தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய, ஏன்னா அதுதான் பிரதிபலிக்கும் வெளியில். நீங்கள் வந்துட்டு இப்போது திமுக கூட்டணி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா திருமாவளவனாக இருக்கட்டும், வைகோவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து தலைமையோடு நல்ல நெருக்கம் காட்டுகிறார்கள். 2ஆம் கட்ட தலைவர்களே வந்து அவங்கள ஏற்றுக்க மறுக்கிறாங்க. துரை வைகோக்கு அந்த பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி வந்து பாஜக கூட்டணியிலையும் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நல்ல ஒரு நட்பு பாராட்டுறாங்க, நெருக்கம் காட்டுறாங்க. பட் அது தொண்டர்களுக்கு இன்னும் டிரான்சென்ட் ஆகுதா அப்படின்னா அது ஆகலைன்றதை பார்க்க முடியுது. வேற அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வண்டர்ஃபுல் கெமிஸ்ட்ரி ஹஸ் ஒர்க் அவுட். இப்போ நிறைய தொகுதிகள் நான் சொல்கிறது வந்து சென்னை போன்ற இதுலேயே வந்து இப்போ சவுத் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஐ மீன் வேர் ஐ ரிசைட், அங்கேயே வந்து நம்ம வரக்கூடிய தகவல்கள் என்னென்னா அவங்க வந்து 20 பேர் 25 பேர் 30 பேர் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்க ஆனால் உற்சாகமாக வந்துடுறாங்க, அதிமுகவோட சேர்ந்து பணியாற்றுவதற்கு வராங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் தி பிக்கெஸ்ட் ஃபேக்டர் ஃபார் தேமுதிக என்னென்னா இட் ஹேஸ் நோ நெகட்டிவ் ஓட்ஸ். நீங்கள் வந்து ஒரு பாமக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கோ அதே மாதிரி நெகட்டிவ் ஓட்ஸ் இருக்குது. சேம் திங் வித் பிஜேபி, ஆதரவு இருக்கும்போது நெகட்டிவ் ஓட்ஸ் இருக்குது. அதிமுக எடுத்திங்கன்னா திமுக அதிமுகன்ற அந்த ஒரு அப்போசிஷன் இது இருக்குது. தேமுதிகவுக்கு நெகட்டிவ் ஓட்ஸ் கிடையாது. ஸோ அது வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது அவங்களுக்கு. வென் ஒரு பலம் பொருந்திய அலையன்ஸ் பார்ட்னர் இருக்கும் பொழுது அது வந்து அவங்களுக்கு ப்ளஸ் ஆகிடுது. அண்ட் விஜய் பிரபாகரன் பீயிங் எ ஸ்டார் கேண்டிடேட், அவருக்கு ஸ்ட்ரெயிட்வே ஒரு 8 to 10% லீடு கிடைக்குது. ஸோ இதை வந்து ஓவர் கம் பண்ணுறது நான் மாணிக்கம் தாக்கூரையும் வந்து நான் ஜஸ்ட் லைக் தட் ப்ரெஷரைட் பண்ண மாட்டேன். ஏன்னா அவருடைய ஒர்க் as regards to எலெக்ஷன் வந்து அவர் ரொம்ப கடுமையான ஒரு உழைப்பாளி. ஸோ அதையும் நான் வந்து அப்படியே நான் டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டேன். பட் ஒரு ஸ்லெண்டர் லீடு வந்து விஜய் பிரபாகரனுக்கு இருக்குன்றதை பார்க்க முடியுது. ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் ஆர் தென்காசி மாதிரி இது ஒரு இழுபறியான தொகுதி. ஆமாம். ஓகே, ராதிகா சரத்குமாரோடைய ரீச் வந்து பாஜக அண்ட் ஓரளவுக்கு மேபி முக்குலத்தோர், ஏன்னா டிடிவி வந்தபோது கூட நல்ல ஒரு கூட்டம் கூடியது, அது அவங்க அது மேலே அவங்க பேங்க் பண்ணுறாங்க. பட் அகெயின் அவங்களுடைய பெரிய ட்ராபேக் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கட்டமைப்பு இல்லை, கட்சி கட்டமைப்பு கிடையாது. கட்சி கட்டமைப்பு இல்லாத போது உங்களுக்கு பேஸ் ஓட் வராது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிரதர் மதுரை. மதுரை தொகுதி சு வெங்கடேசன் அவர்கள் இடதுசாரிகள் சார்பாக கண்டெஸ்ட் பண்ணுறாரு. அதிமுக சார்பில் டாக்டர் சரவணன், பாஜக சார்பில் ப்ரொஃபஸர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த தொகுதியை பொறுத்தவரை ஒரு ஆன்டி இன்கம்பன்சி டிஎம்கே மேலேயும் இருக்குது, எம்பி மேலேயும் இருக்குது. அதை வந்து தெளிவாக பார்க்க முடிஞ்சுது. எம்பி எதுவுமே செய்யலை அப்படிங்கிறதையும் பல்வேறு தரப்பினர் குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. இந்த தொகுதியில் டாக்டர் சரவணனுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்த இடத்துல சு வெங்கடேசன் அவர்கள் வரார். 3ஆம் இடத்துல ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்கார். எவ்வளோ பர்சன்டேஜ் வித்தியாசம் வருது முதல் 2 இடங்களுக்கு? ஒரு 4 to 5% டிஃப்ரென்ஸ் காட்டுது. ஆமாம் ஆமாம். ஆனால் சு வெங்கடேசன் சொல்கிறது என்னென்னா, அவருடைய கேம்பெயினே என்னென்னா, நான் அதிகமாக செஞ்சுருக்கேன் தொகுதிக்கு அப்படின்றது தான் அவர் கேம்பெயினாகவே எடுத்துகிட்டு போகிறார். நான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்ட்டு. இல்லை, அதை வந்து நீங்கள் ஒரு எம்பி மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றதே வேறுபடுது. நார்மலாக ஒரு எம்பிக்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்றது வந்து நம்ம மக்களுக்கு வந்து இன்னும் அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அது வந்து எல்லா கட்சியுமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ 2019 திமுக அதை யூஸ் பண்ணாங்க, இப்போது அதிமுக அதை கையில் எடுக்கிறாங்க, அதை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு எம்பிட்ட என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னாக்க அந்த ஃபேக்டர்ஸில் நான் இது செஞ்சேன் அப்படின்னு அவர் சொன்னாலும் கூட அது எடுபடுமா மக்கள் மத்தியிலனா இல்லை. தெர் ஆர் so many other factors which are important for them. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா
டாக்டர் சரவணனை பொறுத்த வரைக்கும் ஈஸ ஒரு மண்ணின் மைந்தராக நிறைய அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியிலே நீங்கள் எடுத்தீங்கன்னா நிறைய செஞ்சுருக்காரு அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க. அண்டு அவர் கட்சி மாறி இருந்தாலும் கூட திமுக, பாஜக, அதிமுக அப்படின்னு அவர் கட்சி மாறி இருந்தாலும் கூட தனிப்பட்ட செல்வாக்கு அப்படின்னு அவர் வந்து ஏர்ன் பண்ணி வச்சுருக்காரு. ப்ளஸ் அதிமுகவுடைய பேஸ் ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு கட்சியை தாண்டி அவர் எனக்கு கம்மியான காசு வைத்தியம் பார்த்தாருன்னு நிறைய அவருக்கான ஆதரவாளர்கள் இருக்காங்க. 10 ரூபா மருத்துவ வசதி அப்படின்னு சொல்லி டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய அவர் பண்ணியிருக்காரு. நிறைய மருத்துவ ட்ரீட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மற்ற சேவைகளாக இருக்கட்டும், இது வந்து கிராமமாக பல ஊர்களில் வந்து இது வந்து பேசப்படுது. ஸோ அது வந்து அவருக்கான ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்குது வென் கம்பேர்ட் டு சு வெங்கடேசன். சு வெங்கடேசனோட இன்னொரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, சமீபத்தில் கூட அவங்களோட கட்சிக்கும் அவரே ரோட்டில் வந்து போராடக்கூடிய நிலைமையில் வந்து திமுகவோட ஒரு தகராறு இருந்தது. அதை வந்து பரி பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து செய்வாங்களா அப்படின்றத பார்க்கணும். இன்னொன்று அமைச்சர் மூர்த்தி வந்து அவருக்கு கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய எதிர்ப்பு. அப்போ இந்த தொகுதியில் இவங்க தோத்தாங்கன்னா அது அமைச்சருடைய பதவிக்கு அது பிரச்சனையை கொடுக்கும் கூட ஒர்க் பண்ணுறது வந்து கொஞ்சம் மந்தமாக இருக்கலாம். பட் இதையெல்லாம் கடந்து அதிமுகவுடைய ரிவைவல் வந்து மதுரையில் ரொம்ப தெளிவாக பட் அங்கே ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒருத்தர் பிடிஆர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, கூடவே மூர்த்தி அப்படின்றவரோட ஒரு அமைச்சருடைய பலம், இன்னொரு பக்கம் ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு முன்னாள் அமைச்சர்கள். இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்? ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு போன்றவர்கள் வந்து அவங்க வந்து கிரவுண்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள். பிடிஆர் வந்து தோ இஸ் ப்ரொஜெக்டிங் ஹிம்செல்ஃப் டு பி an intellectual லீடர், கிரவுண்ட் கனெக்ட் வந்து அவருக்கு கிடையாது. அவருடைய தொகுதியிலேயே பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப இறங்கி போய் தொண்டர்களோட இணைஞ்சு செயல்படுற நபர் கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குள்ள மூர்த்திக்கும் பிடிஆருக்கும் இருக்கக்கூடிய நிறைய கோல்டு வாரே இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு இணைந்து செயல்படுவதற்கான சிக்கல்களை, நடைமுறை சிக்கல்களை ஏற்படுத்தும்ன்றது தான் நம்ம பார்க்கக்கூடியது. இதையெல்லாம் கடந்து ஜெயிக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தான். பட் இட் ஷோஸ் அகெயின் சவுத் வந்து இஸ் நாட் வித் ஏடிஎம்கேன்னு சொல்லக்கூடிய நிலையில் ரொம்ப டஃப் ஃபைட் ஆர் மேபி ஈவன் அ லீடு கொடுக்குற அளவுக்கு அதிமுக 4 to 5% இட் இஸ் ரீகெயின்ட் இட்ஸ் சப்போர்ட் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். 4-5% மார்ஜின் அதிகமாக இருக்குது சரவணனுக்கு. ஓகே, தேனி தொகுதி. தேனி தொகுதியை பொறுத்தவரை தங்கத்தமிழ் செல்வன் அவர்கள் அங்கே கண்டெஸ்ட் பண்ணுறார் திமுக சார்பாக, டிடிவி தினகரன் அவர்கள் பாஜக சார்பாக, அதிமுக அங்கே கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த தொகுதியில் தங்கத்தமிழ் செல்வன் அவர்களுக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் ஒரே 31% வாக்குகள் தான் வருது. அதிமுகவுக்கு 29% வாக்குகள் வருது. வெரி க்ளோஸ் கண்டெஸ்ட் அண்ட் இது வந்து க்ளோஸ் டு கால் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லுவோம். 30-29 31 டிடிவி தினகரன் அவர்களுக்கும் தங்கத்தமிழ் செல்வன் அவர்களுக்கும் 31%. ஒரு 10.11% வந்துட்டு தங்கத்தமிழ் செல்வன் அவர்கள் லீடிங்கில் இருக்கார். அதிமுக 29% வாக்குகள் வாங்கி 3ஆவது இடத்துல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட மூன்றுமே பக்கத்து ஆமாம், ரொம்ப க்ளோஸ் டு கால் தான். ஓகே, என்னோட பர்சனல் வியூ என்னன்னா, இது வந்து அதிமுக versus அதிமுக அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த தொகுதியில் டிடிவி தினகரன், தங்கத்தமிழ் செல்வன் அதிமுக ஏற்கனவே போட்டியிட்டவர், போன டைம் அமமுகவில் போட்டிட்டார். அதிமுக ரொம்ப எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு தொகுதி. எதற்காக குக்கர் வந்து லீடிங்கில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாஜக அதாவது அங்கே வந்துட்டு உங்களுக்கு டிடிவி தினகரன் ஏற்கனவே எம்பியாக இருந்தபொழுது அவர் வந்து பணி செஞ்சுருக்கார் அப்படின்றது அங்கே பரவலாக பேசப்படுது. ஒன்று. ரெண்டாவது, டிடிவி தினகரனுடைய மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கொண்டு போய் அங்கே இறக்கியிருக்காரு. அப்படின்னும்பொழுது உங்களுக்கு அவங்களுடைய ஒர்க்கு இன்னும் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். பட் நான் இன்னமும் ஃபீல் பண்ணுறேன் என்னென்னா, உங்களுக்கு அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சாதி வாக்குகளை குறிவைத்து அவர்கள் போகிறார்கள் என்றால் அது இரண்டாக பிளவுபடுது. இன்னமும் அங்கே வந்து பிரமிளை கள்ளர்கள் சமூகம் வந்து அவங்க வந்து அதிமுகவோட தான் அவங்கள அடையாளப்படுத்திக்கிறாங்க. ஸோ ஒரு சில தொகுதிகளில் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உசிலம்பட்டி மாதிரியான தொகுதிகளில் சரியாக வெர்டிக்கல் ஸ்ப்ளிட்டாக இருக்குது. அதாவது அதிமுகவும் டிடி தினகரனும் வந்து அவங்க ஆதரவை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறாங்க. இல்லை, அந்த ஸ்ப்ளிட் வந்து தங்கத்தமிழ் செல்வனுக்கும் டிடிவி இதில் நடக்கணும் இல்லை, அது அதிமுகவுக்கும் இது நான் சொல்கிறது முக்குலத்தோர் சமூகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி இது இருக்குது. ரெண்டாவது, அங்கே வந்து தேவேந்திரர்கள் அவங்க சமூகம் வந்து கன்சிடரபிளாக ஒரு சில பாக்கெட்ஸில் இருக்காங்க.
அவங்க வந்துட்டு அவங்களுடைய ஆதரவு யாருக்கு செல்ல போகிறது, திமுகவுக்கா அல்லது அதிமுகவுக்கா அப்படின்றது தான். பாஜக ஏன் செல்லாது? ஏன்னா பாஜக அந்த சமூகத்துல பாஜக ஒரு நல்ல பேர் வாங்கி இல்ல, வச்சிருக்காங்க. இருக்காங்க. பட் அவங்க பொறுத்த வரைக்கும் இது வந்து முக்குலத்தோர் வெர்சஸ் அதர்ஸ்ன்ற மாதிரி அதை கொண்டு போயிடுறாங்க. அப்படின்னும் பொழுது இது எப்படி டேர்ன் அவுட் ஆக போகுது அப்படின்றத பார்க்கணும். அண்ட் அதிமுகவுடைய கேண்டிடேட் வந்து நாயுடு கம்யூனிட்டி. அங்கே அந்த கம்யூனிட்டியோடைய கன்சிடரபிள் வாய்ஸ் இருக்குது அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாங்க. 2019 இவிகே இளங்கோவன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாங்கன்ற இதில் இப்போ இது திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்திருக்கு அப்படின்றத அவங்க ஃபேவரபுளாக பார்க்குறாங்க. ப்ளஸ் ஆஸ் வி சா அந்த அதிமுகவிலிருந்து விடுபட்டு இருந்த எஸ்சி சமூகத்துடைய வாக்குகள் மீண்டும் அதிமுகவை நோக்கி செல்கிறது. தேவேந்திரனுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு வந்துடும். அது வந்து போகுதுன்றது பார்க்க முடியுது கன்சிடரபுளாக. பட் அது எந்த அளவுக்கு திமுகவுக்கு ஷிஃப்ட் ஆகுது அப்படின்றதையும் பார்க்கணும். ஓகே, அப்போ இறுதி கட்ட நேரத்தில் இது மாற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப க்ளோஸில் இருக்கிறதுனால. நல்ல க்ளோஸ் டு கால், மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, அடுத்ததாக திண்டுக்கல் தொகுதியை பொறுத்தவரை இந்த தொகுதியில் எஸ்டிபிஐ நிற்கிறாங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் பார்ட்டி நிற்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பாமக தரப்புலேருந்து நிற்கிறாங்க. இங்கே பாமக வந்து அதிமுக கூட்டணியை விட்டு விலகினதுனால அதிமுகவுக்கு முக்குளத்தோர் சமூகத்துடைய ஆதரவு பழையபடி கிடைக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா கடந்த தேர்தலில் வந்துட்டு ஐ பெரியசாமி அவர்களை எதிர்க்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு திலக்மாம் அவர்கள் அவர் சார்ந்த சமூகத்தையும் அதிகமாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதனால் வந்துட்டு அந்த சமூகத்தினர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஐ பெரியசாமி அவர்களுக்கு வாக்களிக்கிற சூழல் ஏற்படுது. இப்போ அது அப்படியே மாறுது. பட் இருந்தாலும் திமுக கூட்டணி, அதாவது கம்யூனிஸ்ட் வந்துட்டு அங்கே ஒரு முன்னிலை இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. எத்தனை பர்சன்டேஜ்? 5% லீடில் தான் இருக்காங்க. நல்ல லீடில் தான் இருக்காங்க. எஸ்டிபிஐ 2ஆம் இடத்துல வருதா? எஸ்டிபிஐ 2ஆம் இடத்துல வருது. இவங்க திலக்மாம் அவர்கள் 16லேருந்து 20% வாக்குகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, எஸ்டிபிஐ ஏன் இவ்வளோ ஒரு 5 முதல் 6% சொல்கிறாங்க? குறைய என்ன காரணம்? இல்லை, இப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஓட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக எஸ்டிபிஐ ரொம்ப இணக்கமான ஒரு சூழலில் தான் அவங்க வந்து செயல்படுறாங்க. எப்படி தேமுதிகவும் அதிமுகவும் செயல்படுறாங்க அதே மாதிரி தான் எல்லா தொகுதிகளிலுமே இவங்க எஸ்டிபிஐயோடையும் இணக்கமாக அவங்க செயல்படுறாங்க. பட் அந்த அக்செப்டன்ஸ் ஃபேக்டர் நிலை முபாரக்குக்கு இன்னும் முழுமையாக வந்திருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா ஜமாத்துகள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்டிபிஐயோடைய ஒரு இது என்னென்னா, ஜமாத்துகள் முழுவதுமாக எஸ்டிபிஐ பேக் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையில் அந்த மெயின் ஸ்ட்ரீமுக்கு எந்த அளவுக்கு அக்செப்டன்ஸை கொண்டு வராங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. பட் ஐ எம் ஸ்டில் கிவன் டு பிலீவ் தோ சர்வே சேஸ் திஸ். பட் என்னுடைய தனிப்பட்ட இது அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்டிபிஐ இஸ் கோயிங் டு கிவ் அ வெரி டஃப் ஃபைட் இந்த கம்மிங். பட் இந்த சிறுபான்மையின ஓட்டுகள் வந்து அதுதான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்குல்ல. அது ஒரு மெயின், ஏன்னா பழனி போன்ற தொகுதிகளில் அது வந்து ரொம்ப பெரிய அந்த ஓட்டு எஸ்டிபிஐக்கு விழுமான்றது தான் கேள்வி. முழுமையாக அது வந்து விழணும் அப்படின்றது தான். அது விழுந்தால் அட்வான்டேஜ். பட் அது வந்து முழுமையாக விழுதா அப்படின்றத நம்ம வீல் ஹேவ் டு. பட் இதையும் வந்து இழுபறின்னு வச்சுக்கலாமா, இல்லை திமுக கூட்டணி ஜெயிக்குமா? திமுகவுக்கு ஒரு 4% லீடு இருக்குது அப்படின்னும் போது ஒரு கிளியர் லீடாக தான் பார்க்க முடியும் நம்ம. ஆனால் சிபிஐக்கு அந்த கம்யூனிஸ்ட்டுக்கு ஸோ மேபி இதை வந்து ஸ்லைட் எட்ஜ் டு கம்யூனிஸ்ட்னு தான் நம்ம சொல்லலாம். ஓகே, சிவகங்கை தொகுதி. சிவகங்கையை பொறுத்தவரை கார்த்தி சிதம்பரம் அவர்களுக்கு ஒரு 5% லீடு கொடுக்குற மாதிரி அப்படி தான் ரிப்போர்ட் வந்திருக்கு. 2ஆம் இடத்துல அதிமுக, 3ஆம் இடத்துல பாஜக தேவநாதன் யாதவ். பாஜகவுடைய பெர்ஃபார்மன்ஸ் இங்கே நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட 25% தேவநாதன் யாதவ் அது பெர்ஃபார்மன்ஸ் வந்து அது அவர்னாலையா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் 25% அவங்களுடைய யூஸ்வலாக சிவகங்கையில் பாஜகவுக்கு ஓட் பேங்க் இருக்குது. பட் இந்த அளவுக்கு அவங்க ஒரு க்ரோத்தை காமிக்கிறாங்க. யூஸ்வலாக 15%, 16% வரும். பட் இப்போது 25% இன்க்ரீஸ் ஆகும். 10% கூடுது. கார்த்திக் சிதம்பரம் மீண்டும் அவர் மேலே நிறைய விமர்சனங்கள்லாம் தொடர்ந்து வந்து வச்சுட்டு இருந்தாங்க. கட்சிக்குள்ளே நிறைய கோஷ்டிகள்லாம் இருக்குது. அதையும் தாண்டி அவர் மீண்டும் எம்பியாக வாய்ப்பு மக்கள் கொடுக்குறாங்கன்னு அங்கே வந்துட்டு அவருடைய நோன் ஃபேஸு. அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்கிறாங்க ஒரு சில இடங்களில் வந்து எம்பிக்களுக்கு எதிர்ப்பு. ஆமாம் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் அதையும் மீறி வந்து அவருடைய நெட்வொர்க்கிங் அவர் வந்து சாலிடாக வச்சுருக்காரு அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். ஸோ அது அவருக்கான ஒரு அட்வான்டேஜாக போகுது. சமூக ஓட்டும் சமூகம் ஓட்டும் கன்சிடரபுளாக இருக்குது.
பட் இது கன்ஃபார்மாக அவருக்குன்னு சொல்லிடலாம் சிவகங்கையை. ரொம்ப கிளியராக we can give it to கார்த்தி சிதம்பரம். ஓகே, தஞ்சாவூர். தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்தவரை இங்கே திமுகவுக்கு ஒரு 5% லீடை கொடுக்குற மாதிரி தான் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதிமுக 2ஆம் இடத்துல இருக்குது. பாஜக கருப்பு முருகானந்தம் அவர்கள் 3ஆம் இடத்துக்கு போகிறார். இன்னும் சொல்லப்போனால் முக்குளத்தூர் சமூகத்துடைய வாக்குகள் 3 கட்சிகளுக்குமே இங்கே பழுவுப்படுது. திமுகவுக்கும் போகுது, அதிமுகவுக்கும் போகுது, பாஜகவுக்கும் கருப்பு முருகானந்தம் அவர்கள் வேட்பாளர்களால மாறுது. பட் இருந்தாலும் அவர் வந்து 3ஆம் இடத்துக்கு தான் தலைவர். பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தேனியில் போடி நாயக்கனூரில் அதிமுக அதிகப்படியான வாக்குகளை பெறுது. அந்த தேனி தொகுதியிலேயே, சட்டமன்ற தொகுதிகள்லேயே போடி நாயக்கனூரில் அதிகமான வாக்குகளை அதிமுக பெறுது. ஜஸ்ட் ஓபிஎஸோடைய சொந்த ஊர். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வைத்திலிங்கமுடைய இது வந்து ஒரத்தநாடில் பார்த்தீங்கன்னா அதிகமான வாக்குகள் அதிமுக வாங்குது. ஸோ இது வந்து என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னா, இந்த ஓபிஎஸோ வைத்திலிங்கமோ இவங்க பெரிய ஃபேக்டர் கிடையாது, கட்சி தான் ஃபேக்டர்ன்றதை ஆர்கனைசேஷனோட அவங்க வந்து தங்களை வந்து இணைச்சிக்கிறாங்களே தவிர்த்து இண்டிவிஜுவல்ஸோட அவங்க இணைச்சிக்கல அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. கருப்பு முருகானந்தம் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணி வச்சுருந்தார் அவர் ஒரு பர்டிகுலர் ஏரியா. அவருக்கு எத்தனை சதவீதம் சொன்னீங்க? 18% 24 வருது, அவ்வளோ. திமுக ஏற்கனவே எஸ்எஸ் பாலிமாணிக்கம் அவருக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கலை. இதெல்லாம் எதிரொலிக்குதா? என்னென்ன? தஞ்சாவூர் எப்போவுமே அது வந்து திமுகவுடைய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு தான். அதனால் அது இட்ஸ் நாட் சர்ப்ரைசிங் தட் அவங்க அந்த லீடு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அகெயின் அது வந்து இண்டிவிஜுவல் சென்ட்ரிக்காக கிடையாது, பார்ட்டி சென்ட்ரிக்காக தான் அது பார்க்கப்படுது. இது வந்து திமுக கூட்டணின்னு சொல்லிடலாமா? திமுக இது வந்து திமுக கூட்டணிக்கு இந்த லீடு இருக்குது இதில். ஓகே, அடுத்தது மயிலாடுதுறை. மயிலாடுதுறையில் சுதா நிற்கிறாங்க. இதில் இது பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை வந்து திமுக கூட்டணி ஒரு 4% லீடில் வராங்க, 38% வாங்குறாங்க. அதிமுக 34%ல் இருக்காங்க. அண்ட் பாஜக கூட்டணி அதே போல் 3ஆம் இடத்துக்கு தான். அதிமுக 34, டிஎம்கே 38%. ஓகே, 4% லீடில் வராங்க. கிட்டத்தட்ட திமுக கூட்டணிக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லுவாங்க. ஓகே, இதில் இந்த என்டிகேல ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அவங்க காளியம்மாள், அவங்க எத்தனை பர்சன்டேஜ் வருது அவங்களுக்கு? நாம் தமிழருக்கு 5.57%, கிட்டத்தட்ட ஒரு 6% கிட்ட வருது அவங்களுக்கு ஓட் பேங்க். அதுக்கு மேலே அவங்களுக்கு போகல. இல்லை, பல தொகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலலாம் அவங்க வந்து 3% தான் வாங்குறாங்க. கன்னியாகுமரிலையும் அவங்களுக்கு வந்து கன்சிடரபிளாக குறையுது. அதாவது கடந்த முறை அவங்களுக்கு இருந்த அந்த ஒரு இது வந்து இப்போ இல்லை அப்படின்னு தெரியுது. அக்ராஸ் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நார்த் சென்னை போன்ற ஏரியாஸில் கான்ஸ்டிடுவன்சிஸில் அவங்க டபுள் டிஜிட் வராங்க. லைக் 12%, 13% வரைக்கும் கூட வராங்க. பட் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோடது வந்து நிறைய தொகுதியில் இந்த 6%, 5%, 6% அதுக்குள்ளே தான் இருக்காங்க. அது வந்து தொடர்றதுக்கே அவங்க வந்து அவங்களோட பேஸ் ஓட்டாக அதுதான் இருக்குது. 5 to 6% தான் இருக்குன்றதை பார்க்க முடியுது ஆவரேஜாக. ஸோ தே மேட் அவங்களோட ஆவரேஜ். நீங்கள் உதாரணத்துக்கு ஐ திங்க் இதில் நினைக்கிறேன் தூத்துக்குடியிலே எடுத்திங்கன்னா 3%, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய கான்ஸ்டிடுவன்சியில் 2.5, 3, 4 இந்த மாதிரி அவங்க வராங்கன்னு போது ஆவரேஜ் அவங்களோட 6 to 7% மேலே வராது. அதுலேயே தான் அவங்க ஸ்டாக்னண்ட்டாக இருக்காங்க. அதுக்கு மேலே இருக்கிற அந்த புஷ் வந்து இல்லை அப்படின்றத. மயிலாடுதுறை திமுக. பட் பாயிண்ட் டு பி நோட்டட் இஸ் அவங்களுடைய சிம்பிள் இல்லை அப்படின்றது ஒரு ஃபேக்டராக இல்லை. அவங்களுடைய ஓட்டை வந்து அதை எஃபெக்ட் பண்ண மாதிரி தெரியல. ஸோ மயிலாடுதுறை திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். திருச்சி நாடாளுமன்ற தொகுதி பொறுத்தவரை ஒரு 7% லீடில் திமுக துரைவைக்கு அவர்கள் ஒரு 7% லீடில் வராரு. அதிமுக கூட்டணி 35%ல் 2ஆவது இடத்துக்கு வராங்க. பாஜக கூட்டணி ஒரு 10% தான் வாங்குறாங்க. இதில் நாம் தமிழர் எவ்வளோ வருது? நாம் தமிழர் 5.8. ஓகே, இப்போ 35 2ஆம் இடம் 7% வித்தியாசம், 40 மேலே போகிறாரு துரைவைக்கோ. ஆமாம். ஓகே, அப்போ சின்னமெல்லாம் பிரச்சனை கிடையாது, தீப்பெட்டி சின்னம்லாம் அதெல்லாம் பிரச்சனை. அதான் நான் சொல்கிறேன், சின்னம் நிறைய இடங்களில் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து புது சின்னம் கொடுக்குறீங்கன்றது ரொம்ப இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் அடுத்த நிமிஷமே கொண்டு போய் சேர்த்துலாம். ப்ளஸ் கட்சி கட்டமைப்பு இருக்குது இல்லையா உங்களுக்கு. அதிமுகவுக்கு எப்படி கட்சி கட்டமைப்பு இருக்கோ அதே மாதிரி திமுகவுக்கு கட்சி கட்டமைப்பு இருக்குது அப்படின்னு பொழுது 2 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க போது அன்பில் மகேஷாக இருக்கட்டும், KN நேருவாக இருக்கட்டும், அவங்க ஒரு சில டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். துரைவைக்கோக்கும் அவங்களுக்கும் கூட அது வெளியில் கூட வெளிப்பட்டுருக்கலாம். பட் அதையும் கடந்து அவங்களுடைய கட்சிக்காரங்க அப்படின்றவங்க அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இது. திமுக
அது சின்னமாகவே இருந்தாலும் புது சின்னமாக இருந்தாலும் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா அந்த கட்சி கட்டமைப்பு இருக்குது அங்கே அவங்களுக்கு அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்குது. நிறைய பேர் நினைக்கிறாங்க இவர் அதிமுகவுடைய கேண்டிடேட் வந்து புதுசாக வந்து கொண்டு வந்து நிறுத்தப்பட்டவர்னு கிடையாது. அவர் கட்சியிலே இருந்தவர். அவர் சில ஆண்டுகளாக கட்சியில் இருக்கார் அப்படின்றதுனால தான் அவருக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. அண்ட் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கு புஷ் பண்ணுறாங்க. பட் திமுகவுடைய அந்த ரோலும் அண்ட் மேபி வைகோ அவங்களுடைய கம்யூனிட்டியோடைய ஃபேக்டாரும் கூட அங்கே ப்ளே பண்ணும். பட் அதிமுக 35% ரொம்ப பெரிய நம்பர் தான். அண்ட் நீங்கள் இதில் வந்துட்டு பாஜக கூட்டணியில் வந்துட்டு டிடிவியோடைய கேண்டிடேட் தான் நிற்கிறாரு, அமமுக தான் நிற்கிறாங்க அங்கே. அண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிடேட் வந்து ஒரு கவுன்சிலராக இருந்து அதை திங்க் ரிசைன் பண்ணிவிட்டு இதில் போட்டியிடுறாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அந்த அளவுக்கு ரீச் கொடுக்க முடியல அவரால். அண்ட் அனதர் ஃபேக்டர் அமமுகவோட மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கொண்டு போய் அவங்க தேனியில் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றது தான் அதோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் அவங்க 10% நிற்கிறாங்க. அப்போது திருச்சி வந்து திமுக கொடுத்துடலாம். பெரம்பலூர் பெரம்பலூர் தொகுதியை பொறுத்தவரை அருண் நேரு அவர்களுக்கு ஒரு 35% கிடைக்குது. அதே மாதிரி அதிமுக கூட்டணிக்கு 29.78, கிட்டத்தட்ட ஒரு 30%. 6% வித்தியாசம் வருது. ஆமாம், 6% வித்தியாசம் வருது. பாஜக கூட்டணிக்கு 23%, அவ்வளோதான் வருது. பரிவேந்தர் அவர்கள் சிட்டிங் எம்பினாலும் பாஜக கூட்டணியில் நிற்கிறது அவருக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக அங்கே பார்க்கப்படுது. ஏற்கனவே உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயிச்சார். ஆமாம், பாரிவேந்தர். அந்த தொகுதியில் அவர் வந்து ஒரு நல்ல பேர் எடுத்திருப்பாருன்னு சொல்லப்பட்டாலும் கூட அது சமூகம் அங்கே அதிகமாக இருக்கிறாங்க. அது எல்லாமே சொல்லப்பட்டாலும் கூட கிளியர்லி இட் இஸ் கோயிங் டு ஏன் டிஎம்கேவுடைய பேஸ் ஒர்க்கு அங்கே நிறைய. அண்டு கிட்டத்தட்ட 4 இவங்க திருச்சியில் ஒர்க் பண்ணக்கூடிய கே நேருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க இப்போ. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு இல்லையோ அவமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறாங்க. அதனால இன்ஃபேக்ட் துரை வைகோக்கு வந்து அன்பில் மகேஷ் பார்க்குறாரு. பட் அதனால அவருடைய 2 தொகுதி தான் துரை வைகோட இதுக்குள்ளே வருது. ஸோ எல்லாருமே அங்கே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்துட்டு புஷ் அதிகமாக இருக்குன்றதை பார்க்க முடியும். ஸோ பெரம்பலூரும் திமுக தான். ஓகே, அடுத்தது நாகப்பட்டினத்தில் திமுக கூட்டணிக்கு ஒரு 44% வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஒன் ஆஃப் தி ஃபியூ கான்ஸ்டியூன்சிஸ் வேறு 40%க்கு மேலே போகக்கூடிய கான்ஸ்டியூன்சிஸில் இதுவும் ஒன்று. அதிமுக கூட்டணிக்கு 35% வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாஜக கூட்டணிக்கு 7% தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழர் இங்கே 6.87, கிட்டத்தட்ட 7% வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாஜகவும் நாம் தமிழரும் 7. ஓகே, நாகை அது உங்களுக்கு இப்போ ரொம்ப ஹெவி கம்யூனிஸ்ட் கான்ஸ்டியூன்சி அது. ஸோ அதில் வந்துட்டு பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு கிடையாது. பட் அதிமுகவுடைய இம்ப்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவேன் நான். கடந்த முறை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க 50+ இருந்தாங்க பெர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும். அதிலிருந்து அவங்க வந்து தேவ் கம் டவுன் அண்ட் அதிமுக இஸ் மூவ்ட் அப் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ நாகை திமுகவா? ஓகே, சிதம்பரம் முக்கியமான தொகுதி. திருமாவளவன் அவர்கள் கண்டஸ்ட் பண்ணுறாரு. திருமாவளவன் அவர்களுக்கு 40% வாக்குகள் கிடைக்குது. அதிமுக கூட்டணிக்கு 42% வாக்குகள் கிடைக்குது. பாஜக கூட்டணி அவங்களுக்கு வந்து கார்த்தியாயனி அவர்களுக்கு 10.63, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 11% வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழர் கட்சிக்கு 3.57. சிதம்பரம் பொறுத்த வரைக்கும் கார்த்தியாயனி வந்து வேலூர்லேருந்து இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்றதுக்கான அதிருப்தியும் கடந்து யார் திருமாவளவனை வீழ்த்துவார்கள் அப்படின்றதுல தான் வந்து பிற சமூகங்கள்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக ஓட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ அந்த ஓட் கன்சாலிடேஷன் வந்து அதிமுகவை நோக்கி போகுது. அண்ட் அதிமுகவுடைய பேஸும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே பட் 2% தானே, அது தான் போகுது. அது லாஸ்ட் மினிட்ல இட் கேன் டர்ன் திஸ் வே ஆர் தட் வே. அதான் 2%ன்றது வந்து உங்களுக்கு மார்ஜின் ஆஃப் ஏறதுக்குள்ளே தான் வருது. பட் ஸ்லைட் லீட் டு ஏடிஎம்கேன்றது கடந்த முறையுமே ரொம்ப இழுபறிக்கு பிறகு தான் அவர் வெற்றி தான் அவரால் ஜெயிக்க முடிஞ்சது. ஈ குட் ஒன்லி ஸ்கிரிப் த்ரூ பிகாஸ் திமுகவுடைய மொத்த ஓட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது இல்லை. ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் இருக்குது. இந்த தொகுதியை நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம், காஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் கண்டிப்பாக ப்ளே பண்ணுது. எல்லா தொகுதிகளும் காஸ்ட்ன்றது ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. இந்த தொகுதியில் கொஞ்சம் அதிகம் கூடுதலாக ப்ளே பண்ணுதுன்னு பார்க்க முடியும். ஓகே, அப்போ இது இழுபறின்னு வச்சுக்கலாமா? கண்டிப்பாக இழுபறி தான். இறுதி கட்டத்தில் எப்படி வேணால் மாறலாம், எப்படி வேணாலும். ஆனால் இப்போதைக்கு அதிமுக ஸ்லைட் லீடில் இருக்காங்க. ஓகே, கள்ளக்குறிச்சி
கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை திமுக கூட்டணிக்கு 34% வாக்குகள் கிடைக்குது, அதிமுக கூட்டணிக்கு 37% வாக்குகள் கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3% லீடில் ஏடிஎம்கே அலைஞ்சிருக்காங்க. பாஜக கூட்டணிக்கு 21% வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழருக்கு 4.33. குமரகுருநீர் அதிமுகவில். ஆமாம், அவர் வந்து மாவட்ட செயலாளராகவும் இருக்கார். அவருக்கு வந்துட்டு அங்கே பாமகவுடைய வாக்குகள் கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து அவங்க அதிமுகவுக்கு ஷிஃப்ட் ஆகுதுன்றது மாதிரி பார்க்க முடியும். பாமகவுடைய ஆனால் பிஜேபி 20% மேலே போதே. ஆமாம், அப்போ பாமக ஓட்டு பிஜேபிக்கு போகலையா? பாமக பாஜக கூட்டணி இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்துட்டு பாமக ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு கன்சிடரபிள் செக்ஷன் வந்து அதிமுகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதாவது பிஜேபியோட பாமக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலையில் முழுவதுமாக பாமகவுடைய வாக்குகள் வந்து வருவது கஷ்டமாக இருக்குது. இன்னும் சொல்லணுன்னாக்க பாமக நிற்காம கூட்டணி கட்சியாக தாமரையோ இல்லை வேறு கட்சியினரோ நிற்கிறாங்கன்னா அந்த இடத்துல கம்ப்ளீட்டாகவே பாமக ஆட்கள் வந்து வேலை செய்யறதில்லை அப்படின்றத பார்க்க முடியுது. இன்னொன்று கள்ளக்குறிச்சியில் இருந்தவங்க எல்லாருமே தருமபுரியில் போய் உட்காந்துருக்காங்க. வேலை பார்க்க ஆள் இல்லை, எல்லாமே தருமபுரியில் தான் உட்காந்துருக்காங்க. அப்படின்னும்போது அது அங்கே அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதிமுக தான் இங்கே வெற்றி பெற வாய்ப்பு அதிகம். கண்டிப்பாக மாறலாம் வாய்ப்பு இல்லை. 4% 4% வித்தியாசம், பட் அது கிளியர் லீடு தான் அது. ஓகே, அடுத்ததாக கோவை தொகுதி. கோவை தொகுதியை பொறுத்தவரை திமுக கூட்டணிக்கு 29.72% ஓட் ஷேர் கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்கேக்கு 34%, பாஜகவுக்கு 27% கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஏடிஎம்கே ஒரு பெரிய லீடு எடுக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 to 4% லீடு வருது அவங்களுக்கு. பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இடையில் வந்து ஒரு 2% லீடு இருக்குது. முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏடிஎம்கே இருக்காங்க, 2வது இடத்துல டிஎம்கே, 3வது இடத்துல பிஜேபி. நட்சத்திர வேட்பாளர் தமிழ்நாடு பாஜகனுடைய தலைவர். ஆமாம், அவருடைய அதாவது பாஜகவுடைய மாநில தலைவர் அவர் வந்துட்டு இங்கே போட்டியிடுறாரு. அவருக்கு எதிராக பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் அதிமுக வெர்சஸ் அதிமுக தான் சொல்லணும். ஏன்னா திமுக கேண்டிடேட்டும் முன்னாள் மேயராக இருந்தவர். இத்தனைக்கும் அவர் டாக்டரேட் வந்து செல்வி ஜெயலலிதா குறித்து பண்ணியிருக்கார். அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அண்டு சிங்கை ராமச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு ஒன்று வந்து கம்யூனிட்டி ஃபேக்டர் ப்ளே பண்ணது ஒரு ரோல். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதிமுக அப்படின்றதோடைய அந்த பேஸ் அது வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்குது. அண்ட் அவங்களுக்கு அதிமுகவுடைய எஸ்பி வேலுமணி அண்ணனுடைய அந்த கோட்டை எது அப்படின்றதுனால அது வந்து அவங்களுக்கு ரொம்ப இதுவாக ஒர்க் பண்ணுது. நியூட்ரல் ஓட்டர்ஸ் அப்படின்னு இருக்கிறதுல வந்து 2 விதமாக பார்க்கப்படுது. ஒன்று வந்து அண்ணாமலைக்கு வந்து இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மத்தியில் ஒரு ட்ராக்ஷன் இருக்குது, அது வந்து நம்ம மறுக்க முடியாது. அதே மாதிரி நியூட்ரல் ஓட்டர்ஸ்லேயும் ஒரு சில அர்பன் பாக்கெட் இல்லை, இப்போ நீங்கள் சவுத் கோயம்புத்தூர் இந்த மாதிரியான பாக்கெட்ஸில் வந்து உங்களுக்கு அவருக்கு சப்போர்ட். கோயம்புத்தூர் ஒன்ஸ் நீங்கள் யூ கோ டு தி ரூரல் இதுக்கெல்லாம் போனீங்கன்னாக்கா அங்கெல்லாம் வந்து இப்போ உதாரணத்துக்கு சூலூர்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நிறைய பாக்கெட்ஸ் பிஜேபி போகவே இல்லை பிரச்சாரத்துக்கு, அந்த மாதிரியான இது இருக்குது. அண்ட் அதிமுகவுடைய கட்டமைப்பை வந்து அதை வந்து அதுலேருந்து பிரேக் ஆகி வரத்துக்கு விருப்பப்படலை அப்படின்றது தெரியுது. அண்ட் அண்ணாமலை சீன் அஸ் அன் அவுட் சைடர். பட் எவ்வளோ மார்ஜின் சொன்னீங்க அண்ணாமலைக்கும் சிங்கை ராமச்சந்திரனுக்கும் வித்தியாசம்? அண்ணாமலைக்கும் சிங்கை ராமச்சந்திரனுக்கும் 6% வருது. 6%ன்றது என்ன சொல்கிறது, கம்மின்னு நினைக்கிறீங்களா இல்லை யூஸ்வலாக இருக்கிறது நினைக்கிறீங்க? 27% அவங்க இருக்காங்க. 27%னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் 7% வருது அவங்களுக்கும் அவருக்கும் சிங்கை ராமச்சந்திரனுக்கும். இது வந்து என்னென்னா உங்களுக்கு ஏற்கனவே பிஜேபி ஹஸ் டன் வெல் இன் தட் கான்ஸ்டிடுவன்சி. இதுக்கு முன்னாடியும் வந்து பிஜேபி ஹஸ் டன் வெல். இப்போ வந்து அவர் வந்து மாநில தலைவர் அப்படின்ற ஒரு அந்தஸ்தில் பிரதமருடைய பேக்கப் இருக்குது அப்படின்றத வந்து ஒரு முன்னிலைப்படுத்தி அவர் பட் அந்த தொகுதியில் வேலை பார்த்தது எல்லாம் சேர்த்து பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அது அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டாக தான் இருந்திருக்கு அந்த பர்டிகுலர் தொகுதி. அதனால் உங்களுக்கு அது வந்து அப்படியே நிற்குது. பட் ட்ரையாங்குலர் ஃபைட்னு வரும்பொழுது அதிமுக ஹோல்ட்ஸ் தி எட்ஜ் பிகாஸ் அவங்க ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் ஒன்று, ரெண்டாவது கம்யூனிட்டி பேக்கப்பு. அண்ட் திமுக ட்ரெடிஷ்னலாக ஹாஸ் பீன் வந்து பேக் ஃபுட். அண்ட் ப்ராபப்ளி அவங்க வந்து செந்தில் பாலாஜியை மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை வளர்ந்துட்டாருன்னு புரிஞ்சுக்கலாமா? அண்ணாமலை வளர்ந்துட்டாருன்னா அவர் வந்துட்டு ஒரு மாநில தலைவர்.
அண்ட் அவரை நம்பி இத்தனை ஆயிரம் பேர் ஓட்டு அளிக்கிறாங்க அப்படின்றது அவருடைய வளர்ச்சின்னு புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக அது அவருக்கு வரக்கூடிய வாக்குகள் வந்து அவரை பிடிக்காம மக்கள் போய் போட போகிறாங்க, அப்படி கிடையாது. அவருக்கான வாக்குகளும் தான் இது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஹை ஸ்டேக்ஸ் போலாக வந்து 60% நான் வாங்குவேன் அப்படின்லாம் அவர் சொல்லும் பொழுது அது அப்படி இல்லை, ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லை அப்படின்றது வந்து நிதர்சனம் வந்து அதுக்கு நேர் எதிராக இருக்குது அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம். அண்ட் நீங்கள் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நாய்ஸ் நிறைய மீடியாவில் தான் இருக்குது, கிரவுண்டில் இல்லை அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேர் வித் ஏடிஎம்கே கட்டமைப்பு ரீதியாக பாஜக எதுவுமே ஈவன் அதர்வைஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அவருடைய சொந்த தொகுதி எடுத்துக்கோங்க, அரவக்குறிச்சியிலேயே நீங்கள் வந்து அவங்க கூட்டணியில் பூத்து ஆள் போடுறதுக்கு பூத்தில் இல்லை. அரவக்குறிச்சியில் நான் சொல்கிறது மாநில தலைவருடைய சொந்த தொகுதியிலேயே இல்லை, இப்போ வரைக்கும் இல்லை. அப்படின்றது வந்து அது இட் ஷோஸ் தட் நீங்கள் ஆஸ் எ லீடர் அவர் வந்து அவரை ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு, ப்ரமோட் பண்ணிக்கிறார். அந்த அளவுக்கு அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து கொடுத்துருக்காங்களான்னா கொடுக்கல. அதே மாதிரி நீங்கள் கேட்டீங்க கருப்பு முருகானந்தம் வந்து ஏன் அவர் நல்லா தானே பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு, கரெக்ட். பட் அவரை வந்து ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்களான்னா கொடுக்கல. நீங்கள் ஒரு சவுத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ராமநாதபுரம் வரைக்கும், அதாவது டெல்டாலேருந்து ஆரம்பித்து ராமநாதபுரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் அந்த ஒர்க்குக்கான ப்ரொஜெக்ஷன் அவருக்கு அந்த கட்சியில் வழங்கப்பட்டது அப்படின்னா இல்லை, ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். அது வந்து ஒரு ஒரு ட்ராபேக்கை கொடுக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் விருதுநகர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கேடிஆர்கிட்ட ஒப்படைச்சாச்சு, அவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ராமநாதபுரம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உதயகுமார் ஒர்க் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஸ்ட்ராங் மேன் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. திமுகலையும் அதே மாதிரி பெரியசாமி ஒர்க் பண்ணுறாரு, இவர் சக்கரபாணி ஒர்க் பண்ணுறாரு திண்டுக்கல்லை பொறுத்த வரைக்கும். இதில் எடுத்திங்கனாக்கா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஒர்க் பண்ணுவார் கடலூர். இந்த மாதிரி அங்கங்கே வந்து ஒரு ஒரு பிக் வந்து உட்காந்து இறங்கி வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு செகண்ட் லைன் லீடர்ஸே எங்கேயுமே இல்லை அப்படின்றது. போட்டிடுறவங்களே ஃபர்ஸ்ட் லைன் லீடர்ஸ் தான். ஆமாம், நீங்கள் அதை எடுத்திங்கன்னா அவங்க பேஸ் பண்ணியிருக்கிறதே முழுக்க முழுக்க சௌமியா அன்புமணி ராமதாஸ் ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை, டிடிவி தினகரன் ஜெயிச்சிருவார் நம்பிக்கை, ஓபிஎஸ் ஜெயிச்சிருவார் நம்பிக்கை, இவர் பேர் என்ன இந்த தேவநாதன் யாதவ் ஜெயிச்சிருவார் நம்பி. இவங்க யாருக்குமே பிஜேபியோட தொடர்பு கிடையாது. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஈவன் அதர்வைஸ் அவங்க வந்து ஒரு அலைன்டு இது கிடையாது. ஜஸ்ட்டு ஒருத்தரை கொண்டு போய் அவள் ஏசிஎஸ்ன்னு எடுத்துருது, பாரிவேந்தர், இந்த மாதிரி அவங்க கேண்டிடேட்ஸ் எல்லாமே எடுத்து பாருங்கள். இவங்க எதுவுமே பிஜேபியோட சிங்க் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸே கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு தலைவர்னு தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறார் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிக்காகவே என்ன ஆகிடுதுன்னா, நீங்கள் வந்து சிங்கை ராமச்சந்திரன் நீயும் ஐஎம் அ கண்டஸ்டன்ட், யூ ஆர் அ கண்டஸ்டன்ட், நீ பேசுறதை பற்றி நான் உன்னை பற்றி பேசுகிறேன் அப்படின்ற அளவுக்கு வந்துடுது. ஸோ தலைவர்ன்ற அந்த ஸ்டாண்ட்லேருந்து அது இட் கம்ஸ் டவுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த தொகுதியில் எப்படி வந்து அவரை முன்னிலைப்படுத்திக்க போகிறாருன்னா, அந்த தொகுதியில் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. மத்திய அரசாங்கத்தின் மீது கடுமையான இந்த ஜிஎஸ்டி விவகாரத்தில் ரொம்ப கடுமையான அதிருப்தி இருக்குது. இந்த அதிருப்தியை நிறைய ஆர்கனைசேஷன்ஸை போய் மீட் பண்ணுறாரு. இவர் வந்து நிறைய அசோசியேஷன்ஸை மீட் பண்ணுறாரு, அவங்களாம் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. பட் அது எண்ட் ஆஃப் தி டே தனி நபர் அண்ணாமலை அப்படின்னு அவங்க பார்த்து ஓட்டு போட போகிறாங்களா அப்படின்ற கேள்வி வந்து அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸில் அது எடுபடலாம். சீசன்டு ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது 2-3 தேர்தலை பார்த்தவர்கள் அல்லது இந்த இந்த கோயம்புத்தூருடைய தன்மையை புரிந்து கொண்டவர்கள், அவங்க வந்து கொஞ்சம் அப்ரிஹென்சிவாக இருக்காங்க. இன்னொன்று பயப்படுறாங்க, இவர் வந்தாருன்னா இது பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருவார் அப்படின்ற ஒரு ஃபியர் ஃபேக்டரும் ஒரு சில இடங்களில் இருக்குது. ஸோ கோவை அதிமுக கொடுத்துடலாமா? கன்ஃபார்மாக கொடுக்கலாம். திருப்பூர் கோவை மாதிரியே ஒரு தொழில் நகரம். திருப்பூர் தொகுதியை பொறுத்தவரை திமுக கூட்டணிக்கு 35% வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுக கூட்டணிக்கு 41% வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாஜக கூட்டணிக்கு இங்கே வந்து 15% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாம் தமிழருக்கு வந்து இங்கே 5.6% வாக்குகள் கிடைக்கிறது. திமுக முன்னிலையில் அதிமுக கூட்டணி அதிக வாய்ப்புகள் இருக்குது. 6% லீடில் வராங்க. 6%ன்றது ஒரு பெரிய நம்பர் தான், சப்ஸ்டான்ஷியல் நம்பர் தான். திருப்பூரை பொறுத்த வரைக்கும் அவங்க அது அதிமுகவோட கோட்டை என்று பார்க்கப்பட்ட ஒரு இடம். ஸோ அதில் வந்துட்டு அவங்க ஆல் தி அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிஸ்லையும் அவங்க வந்து எல்லாத்துலேயுமே அவங்க முன்னிலையை வைக்கிறாங்க இல்லையா. ஆல்மோஸ்ட் வெஸ்ட்லலாம் ஏடிஎம்கே ஸ்ட்ராங் பாயிண்ட்டாக இருக்குது, ஸ்ட்ராங் ஏரியாவாக இருக்குது. திருப்பூர், பொள்ளாச்சி, இந்த மாதிரி சேலம்,
கரூர் வரைக்கும் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் போகுது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஈரோடு, நாமக்கல். ஸோ ஈரோடு, நாமக்கல், திருப்பூர், சேலம், பொள்ளாச்சி இதெல்லாம் ஒரு 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 சிங்க்ரனைஸ்டாக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஓகே, அப்போது திருப்பூர் ஏடிஎம்கே கொடுத்துடலாம். லீடு இருக்கு. ஓகே, நீலகிரி தொகுதி முன்னாள் மத்திய அமைச்சர் ஆராசா போட்டுக்கிறாரு. ரொம்ப சர்ப்ரைசிங்கான இந்நாள் அமைச்சர் ரொம்ப சர்ப்ரைசிங்கான ரிசல்ட் எங்களுக்கு கிடைச்சது என்னென்னா அதிமுக லீடில் இருக்காங்க. ஓ, ஒரு 4% லீடில் அதிமுக வராங்க. 35% வந்துட்டு ஆர்எஸ் அவர்களுக்கும், 39% லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் கிடைக்குது. எல்முருகன் அவர்களுக்கு ஒரு 12% தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. உண்மையிலே ஆச்சரியமான ஒரு விஷயம்னா ஆராசா அவருடைய தொகுதி, அதுவும் இல்லாமல் பாஜக நிறைய கிரவுண்டில் வேலை பார்த்து வச்சிருந்த தொகுதி நீலகிரி. ஆனால் இவங்க 2 பேரையும் தாண்டி அதிமுக லீடில் போகுதுன்றது என்ன? இல்லை, அவங்க பாஜக வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க வேலை பார்த்தது எப்படின்னா, எதிர்பார்ப்பு வந்து அதிமுக கூட்டணி இருக்க போகுதுன்ற எதிர்பார்ப்பில் தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் அந்த படுகா கம்யூனிட்டி மத்தியில் தான் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நீலகிரியை பொறுத்த வரைக்கும் பிளெயின்ஸ், ஹில்ஸ்னு 2 இருக்குது. பிளெயின்ஸ்லாம் எப்போவுமே அதிமுக லீடு எடுக்கும். சமவெளி பகுதிகள். ஆமாம், அங்கே வந்து லீடு எடுப்பாங்க. மலை பகுதிகளில் தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஸ்பெக்ட்ரம் ராஜாவுக்கு வந்து ஒரு ஆதரவு இருக்கும். ஸோ ட்ரைபல் பீப்புள்ஸ்ட்டு ஓரளவுக்கு அது வந்து ஆதரவு இருந்தது. அந்த ஆதரவு வந்து இப்போ ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்றத பார்க்க முடியுது. லைக் பிஜேபியும் அங்கே வந்து இன்ரோட்ஸ் கொண்டு வராங்கன்றது தெரியுது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ராஜாவுக்கு ஒரு செட்பேக்காக இருக்கலாம். அண்ட் லோகேஷ் பீயிங் அவர் வந்து அவினாஷி தொகுதியில் அவங்க அப்பா போட்டிக்கிட்டார். அவர் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அவினாஷி தொகுதிக்கே அவர் அவுட் சைடர் தான். இருந்தாலும் செல்வி ஜெயலலிதா இருந்த பொழுதே அவர் வந்து போட்டிக்கிட்டார் அப்படின்றத அதே இதில் வந்துட்டு அவர் வந்து கண்டினியூ பண்ணார். இந்த முறையும் வந்து அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னும்போது சபாநாயகர் தனபாலுடைய பையன் அப்படிங்கும்போது அவருடைய அக்செப்டன்ஸ் வந்து அங்கே இதுவாக இருக்குது. இன்னொரு பெரிய நன்றி சொல்லணும்னா அவர் வந்து உதயநிதிக்கு தான் நன்றி சொல்லணும் லோகேஷை பொறுத்திருக்கோம். ஏன்னா அந்த படம் இருக்கு இல்லையா, அந்த மாமன்னன்ற படம், அதோட தாக்கம் அங்கே நிறைய இருக்குது. அது இவருடைய கதை, அவருடைய பையன் போட்டிடுறாரு. ஓகே, அடுத்ததாக சேலம் தொகுதி அதிமுகவினுடைய. சேலம் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 33% வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுக கூட்டணிக்கு 42%, பாஜக கூட்டணிக்கு 15%, நாம் தமிழர் 3%. 9% இல்லைங்க அதிமுக. ஓகே, சேலமோட வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் சர்ப்ரைசிங், மற்ற எல்லா தொகுதியை விட அதிமுகவுடைய அதிகமான லீடு எடுக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்குது. கிட்டத்தட்ட 10% லீடுக்கு வராங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ விச் இஸ் இவ்வளோ லீடு கிடையாது அப்படின்னா அது வந்து மேபி ஹோம் கிரவுண்ட் அப்படின்றதுனால அந்த லீடு எடுக்கிறாங்களா இருக்கலாம். இன்னொன்று வந்து இந்த 10.5 அப்படின்றத வந்து எடப்பாடியார் கொடுத்தாரு. அதை வந்து நம்ம அந்த நன்றி விசுவாசத்தோடு இருக்கணும் அப்படின்ற எண்ண ஓட்டம் வந்து அங்கே இருக்கக்கூடிய வன்னியர் சமூகத்திடம் இருக்குன்றதை பார்க்க முடியாது. அது அங்கே கவுண்டர் சமூகத்திட்ட எதிரொலிக்கலையா? இல்லை, அவங்க அதை அப்படி பார்க்கவே இல்லையே. நீங்கள் சவுத்தில் தான் அந்த தவறான ஒரு பரப்புரை முன்னெடுக்கப்பட்டது. அதாவது இதனால் வந்து அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும்ட்டு. உங்களுக்கு நார்த்தில் அந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு கொண்டு போகலை. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 10.5ன்றது அந்த வன்னியர் சமூகத்திற்கு உள் ஒதுக்கீடாகத்தான் அது பார்க்கப்பட்டதுன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. இதனால் வேறு மற்ற சமூகங்களுக்கு பாதிப்பு கிடையாதுன்றது நிறையவே. இது சேலத்தில் வசிக்கக்கூடிய வன்னியர்களுக்கு மட்டுமா இல்லை அல்வோர் நார்த்தில் இருக்க வன்னியர்கள்? சேலம் டு சர்டன் எக்ஸ்டென்ட் தருமபுரியிலையும் இது ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றதை நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, இபிஎஸ் தான் கொடுத்தாரு இந்த 10.5. ஸோ அந்த பாமகவோட ட்ரெடிஷ்னல் ஓட்டு கூட அங்கே போகுது. ட்ரெடிஷ்னல் ஓட்டு வந்து இப்போ நேற்றையும் கூட இவர் திமுகவோட எம்பி வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். இந்த மாதிரி வந்து செந்தில்குமார் சிட்டிங் எம்பி, அவருக்கு இந்த வாட்டி கொடுக்கல வாய்ப்பு. பட் இருந்தாலும் அவர் வந்து ஒரு பேட்டியில் கொடுத்துருந்தார், பாமகவுக்கு வந்து வன்னியர் ஓட்டு எல்லாமே முழுக்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை அப்படின்னு தான் கிரவுண்ட் ரியாலிட்டி நமக்கு சொல்லுது. சமீபத்திலோட ஒரு வன்னியர் சங்கம், நிறைய வன்னியர் சங்கங்கள் அதிமுக ஆதரவு கொடுத்தாங்க. அது ஸ்பிளிட் ஆகுது. பாமகவை எதிர்க்கக்கூடிய சங்கங்கள்லாம் நிறையா இருக்குது. இன்னொன்று உங்களுக்கு பாஜகவுக்கு பிடிச்சி அங்கே யாரும் வேலை செய்கிறது கிடையாது. நீங்கள் எங்கெல்லாம் நான் திருப்பி சொல்கிறேன், பாமக ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கக்கூடிய பகுதிகள்லேயே பாமக தவிர்த்து மற்ற கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்கன்னா அங்கே அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்கிறது இல்லை அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ மாம்பழத்துக்கு இருக்கக்கூடிய
கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2019 எடப்பாடியுடைய வார்டுலேயே அதிமுக ஓட்டு கம்மியாக வாங்கியிருக்குன்னுலாம் சொன்னாங்க. இல்லை, அது வந்து உள்ளாட்சி தேர்தலில் அந்த இதை சொன்னாங்க. நாடாளுமன்ற தேர்தலையும் அது பிரதிபலிச்சதுன்னு சொன்னாங்க. பிகாஸ் அது வந்து ஒரு ஸ்வீப் எலெக்ஷன். நீங்கள் வந்து ஒரு வேவ் எலெக்ஷன். அது ஆன்டி மோடி வேவ் இருந்த எலெக்ஷன் அது 2019 பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த அதை வந்து நீங்கள் இதோட நீங்கள் பொருத்தி பார்க்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். அண்ட் ஈவன் அதர்வைஸ் நீங்கள் இப்போது நெக்ஸ்ட் மேபி தர்மபுரி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அதை பற்றியும் பேசலாம். எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் 2021 பார்த்தீங்கன்னாக்கா லார்ஜஸ்ட் மார்ஜினில் ஜெயிச்ச கேண்டிடேட் அவர் தான். தமிழ்நாடு இதுலேயே அதிகமான 84,000 ஓட்ஸ் ஐபிஎஸ்சாமி நினைக்கிறேன். ஐபிஎஸ்சாமி 1.5 லட்சம் ஓட்டு. 1.5 லட்சத்துக்கு அப்புறம் இவர் தான் வராரு, லார்ஜஸ்ட் மார்ஜினில் வராரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு தன்மை கொண்ட இடத்துல வந்து முழுமையாக அவருக்கு இந்த ஆதரவு வந்து டிரான்ஸ்லேட் ஆகுது. ப்ளஸ் அந்த கேண்டிடேட் ரொம்ப யங்ஸ்டர். ஸோ பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ இல்லை, அவர் ஒரு வருஷமாகவே வந்து அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய உட்கட்டமைப்பெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்றது அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இட் இஸ் ஷோயிங். பிகாஸ் வேறு எல்லா இடத்துலையும் நாய்ஸ், எல்லா பார்ட்டி கேண்டிடேட்ஸும் சொல்கிறேன், இங்கே மட்டும் உங்களுக்கு சத்தமே இல்லாமல் ஆனால் சைலண்ட்டாக அந்த வேலை வந்து அவங்க நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கண்ணை மூடிட்டு கொடுத்துடலாமா? அதிமுக தான் சேலம் 10% லீடு. நாமக்கல்லில் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் 39%, கிட்டத்தட்ட சரிசம அளவில் தான் ரெண்டு கட்சிகளும் 39% தான் வாங்குறாங்க. அதில் அதிமுக கூட்டணி ஒரு 20% லீடில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பாஜக கூட்டணிக்கு 13% வாக்குகள் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. ஓகே, நாமக்கல் அதிமுக செல்வாக்கு மிகுந்த தொகுதி இல்லை. ஆனால் அங்கே 2 அமைச்சர்கள் போட்டிருக்காங்க, அவங்க சுற்றி நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நாமக்கல்லில் உங்களுக்கு ரொம்ப நிக்கனாக தான் இருக்குது. அது வந்து இழுபறின்னு தான் நம்ம சொல்லணும். தமிழ் மணி தானே அதிமுக போல. அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான். நிறைய அந்த தொகுதிக்கு நிறைய செஞ்சுருக்காரு. ஆனாலும் திமுக கடுமையான ஃபைட் கொடுக்குறாங்க. அப்போ இது இழுபறின்னு வச்சுக்கலாமா? ஆமாம். நாமக்கல். ஈரோடு தொகுதியை பொறுத்தவரை அதிமுக கூட்டணிக்கு 40% வாக்குகள் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. திமுக கூட்டணிக்கு 39% வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாஜக கூட்டணிக்கு 11% வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 1% லீடில் ஏடிஎம்கே லீடிங்கில் வராங்க. ஏடிஎம்கே 40க்கு மேலே போகிற தொகுதியில் இது ஒன்று ஈரோடு. ஆனால் வித்தியாசம் 1% தான் இருக்குது. ஸோ அது வந்து இழுபறின்னு தான் நீங்கள் வைக்கணும். அண்டு இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நாமக்கல்லாக இருக்கட்டும், ஈரோடாக இருக்கட்டும், இங்கெல்லாம் பாஜகவுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கு காரணம் என்னென்னா, திருப்பூர்லேருந்து பொள்ளாச்சியிலேருந்து நாமக்கல் வரைக்கும் இருக்கக்கூடிய பார்ட்டி ஒர்க்கர்ஸ் எல்லாம் கொண்டு போய் கோயம்புத்தூரில் இல்லை, அங்கே பாஜக வீக்காக இருக்கிறது இருக்கட்டும், இந்த வெஸ்ட் சைட்லலாம் திமுக ரொம்ப க்ளோஸாக வராங்களே திமுகவுக்கும். அப்போ அங்கெல்லாம் வளர்றாங்களா? இல்லை, இப்போ உங்களுக்கு வந்துட்டு அவங்க வளர்கிறாங்க அப்படின்றத விட கடந்த முறையோட அவங்களுக்கு கம்மி தானே ஆகிருக்கு. நீங்கள் 2019 நீங்கள் கம்பேர் பண்ணும்பொழுது இட் இஸ் கம் டவுன். அவங்க கடந்த முறை தேவர் ஸ்வீப்பிங் ஆல் தீஸ் பிளேசஸ், லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஓட்ஸில் ஸ்வீப் பண்ணுறாங்க. அதுலேருந்து உங்களுக்கு இப்போ வந்து இழுபறின்ற நிலைமையே அவங்களுக்கு வந்து இட் ஷோஸ் தட் அவங்களுடைய அந்த ஹோல்டு வந்து தளர்ந்துருக்குன்னு தான் நம்ம காமிக்குது. நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் பார்க்குறீங்க, சட்டமன்றமாக பார்க்கல, நாடாளுமன்ற தேர்தலாக நீங்கள் பார்க்கும்பொழுது அவங்க எத்தனை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்கன்னு எடுக்கிறேன். இந்த கான்ஸ்டுவன்சிஸ் எல்லாம் இங்கெல்லாம் இந்த இழுபறி அளவுக்கு வருது அப்படின்னா தட் ஷோஸ் தட் அவங்களுடைய சப்போர்ட் பேஸ் வந்து 2019 கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் கிரேட்லி ஃபாலன் டவுன் தானே. 50% இருந்த இடங்களில் நீங்கள் வந்து 39% வந்து நிற்கிறீங்க அப்படின்னா இட் இஸ் எ ஃபால். அந்த ஃபால் வந்து இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஏடிஎம்கேன்னு தெரியுது, பிஜேபிக்கு போகல் அப்படின்றது தெரியுது. ஈரோடும் இழுபறி வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா நாமக்கலை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். தட் நாங்கள் நாமக்கல் ஈரோடா நாமக்கலுக்கும் சொல்கிறேன் நான். நாமக்கல்லை பொறுத்த வரைக்கும் ரெட்ரோஸ்பெக்டிவ் அனாலிசிஸ் பண்ணும்பொழுது வாஷ் அவுட் ஆன எலெக்ஷனில் கூட நம்ம வந்து ஸ்ட்ராங் ஹோல்டாக இருந்த பூத்தெல்லாம் வந்து பிஜேபியோட அலையன்ஸ் வச்சுக்கும்போது நம்ம வந்து லூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. ஒன் ஆஃப் த கான்ஸ்டுவன்சிஸ் வேர் வி வேர் மேக்கிங் திஸ் அனாலிசிஸ். ஸோ அந்த அதுலேருந்து வெளில வந்தது இஸ் பிக் பூஸ்ட் ஃபார் அதிமுக காட்டுது. தருமபுரி தொகுதியை பொறுத்தவரை திமுக கூட்டணிக்கு 32.5%, கிட்டத்தட்ட 33%. அதிமுக கூட்டணிக்கு 33.93, 34% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாஜக கூட்டணிக்கு 24% கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 24 சௌமியா மூன்றாம் வெற்றி பெற்றுவார், ஜெயிச்சிருவார்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 10%
9 to 10% டிஃப்ரென்ஸில் அவங்க வந்து பின்னாடி இருக்காங்க அப்படின்பொழுது அதை பிரிட்ஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் ஐ ஹவ் பீன் ஆஸ்கிங் திஸ். ஏன்னா அன்புமணி ராமதாஸ் வந்து 2014 பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஒரு கணிசமான 4 ஐ திங்க் 4.95 நம்ம லேக் ஓட்ஸ் எடுத்திருந்தாருன்னு நினைக்கிறேன். அது வந்து அந்த சமயத்தில் வந்து தருமபுரி கலவரம் நடந்த சமயம். ஸோ கன்சாலிடேஷன், அதாவது அந்த சமயத்தில் அரசாங்கம் வந்து கடுமையான காவல்துறை வந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தாங்க. அங்கே நிறைய பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்க இது போட்டு 144 போட்டு வச்சுருந்தாங்க. பல மாதங்களுக்கு வந்து அங்கே கட்டுப்பாடுகள்லாம் இருந்தது. அப்படின்றதுனால எல்லா கம்யூனிட்டியும் வந்து தலித் அகேன்ஸ்டா அப்படின்ட்டு ரேலி ஆனாங்க. 2019 நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஐ திங்க் 5.2 5.3 லேக் ஓட்ஸ் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அன்புமணி ராமதாஸ். அதில் வந்து நீங்கள் இப்போ அதிமுக கூட்டணி இல்லாததுனால ஒரு 2 லட்சம் ஓட்டு வெளியில் போயிடுது. அதிமுகவோட ஓட்டை நீங்கள் தனியாக எடுத்துக்கணும். ஒரு 20,000 ஓட்டு தேமுதிகவோட ஓட்டு நீங்கள் தனியாக எடுத்துட்டிங்கன்னா 3 லட்சம் ஓட்டு தான் அவங்களுடைய ஓட்டாக இருக்குது. இப்போ இந்த ஓட்டு கூட பாஜக வந்து எவ்வளோ மேட்ச் பண்ண முடியும் அப்படின்றது தான் அவங்க கொண்டு வராங்க. அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து கன்சிடரபிளாக வர முடியும். அந்த இடத்துல அது நடக்கலை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ ஆனால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 1% வித்தியாசம் வருது. ஆமாம், ரொம்ப டைட் ரேஸாக தான் இருக்குது. பட் ஸ்லைட் எட்ஜ் டு அதிமுக. இதுவும் இழுபறி தான். ஓகே, இப்போது நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி நெல்லை, மதுரை, இந்த மாதிரி அதிமுக, சேலம், நாமக்கல் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப உறுதியாக சொல்ல முடியுது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வேவ் இருந்த எலெக்ஷன், அங்கே அப்போ வந்து 20%, 30% வித்தியாசத்தில் எல்லாம் திமுக ஜெயிச்சாங்க. ஆனால் இப்போ பல தொகுதிகளில் 2, 3 இந்த மாதிரி தான். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னாலே 35லேருந்து 36% தான் அவங்க தேர் ஃபாலோயிங். ஆவரேஜே அந்த அளவுக்கு தான் வருது. திமுக கூட்டணி, திமுக வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள்னு பார்த்தா கூட 2வது இடத்துல இருக்க அதிமுக ரொம்ப கம்மியான மார்ஜினில் தான் வராங்க. இன்னொன்று உங்களுக்கு அதிமுக, அதாவது அதிமுக 4 கட்சி கூட்டணி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கூட்டணி வந்து 30+% வராங்க. இவங்க திமுக வந்து 13 கட்சி கூட்டணி, அதுவும் இல்லை பலம் பொருந்திய கட்சிகளாக சொல்லப்படுகின்ற கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும். நான் சொல்கிறது பலம் பொருந்தியா ஓரளவு இருக்குது சொல்கிறேன் நான். கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், இல்லை காங்கிரஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் சேர்த்தே திமுகவோட சேர்த்தே இவங்க வந்து 36, 37 அந்த பர்சன்டேஜில் தான் அவங்க இருக்காங்கன்னு நம்ம காட்டுது. ஸோ 40% அப்படின்றது என்ன உணர்த்துது? இட் ஜஸ்ட் கோஸ் டு ஷோ தட் அதிமுக வந்து இவங்க ரைட் ஆஃப் பண்ணாங்க, அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. அப்படி கிடையாது. இது ஒரு ரிசர்ஜன்ஸ் ஆஃப் அதிமுகன்றது தான் இது காமிக்குது. இல்லை, இத்தனை கட்சி கூட்டணி இருந்தும் ஓட்டு குறையுதுன்னா ஆட்சியின் மேலே மனநிலை தான். நீங்கள் கேள்விகள் நம்ம கேட்கும் பொழுது பரவலா 2.5 ஆண்டுகள் திமுக ஆட்சி குறித்து உங்களுடைய பார்வை என்னன்னு கேட்கும் பொழுது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 50%க்கும் மேற்பட்டவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது திருப்தியாக இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அப்போது ரொம்ப தெளிவாக அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிரான மனநிலை அப்படின்றது புலப்படுது. அவங்க நிற்கிற ஒரே விஷயம் ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு அவங்க அறிவிக்கலைன்னா கூட இவங்க அதை முன்னிலைப்படுத்துறதுனால அவங்க ஒரு சில இடங்களில் அவங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்குது. அது சட்டமன்றம் அப்படின்னு வந்ததுன்னா இன்னும் மோசமாக தான் இருக்கும்ன்றது தான் என்னுடைய பார்வை. ஓகே, இப்போதைக்கு மொத்தம் நம்ம 24 தொகுதி பார்த்துருக்குறோம். பல தொகுதிகளில் இழுபறி இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி மதுரையில் அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அதே மாதிரி திருச்சிலாம் திமுக, பெரம்பலூர்லாம் திமுக. சிதம்பரம் வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு சர்வே தான் இருந்துச்சு. திருமாவளவன் வந்து பின்னடைவை சந்திப்பார் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நீலகிரியும் வந்து ஒரு ஒரு வியப்பை கொடுத்துச்சு, அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னு. சேலத்தில் 10% மேலே அதிமுக ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கிறீங்க. கோயம்புத்தூர்லேயும் அதிமுக அண்ணாமலை தோற்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. பார்க்கலாம். 2வது கட்ட சர்வே நீங்கள் இன்னும் போயிருக்காங்கன்னு வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது வந்து நம்ம அதையும் தொடர்ந்து பேசலாம். இதில் மொத்தமாக இதில் பார்க்கும்பொழுது அதிமுக தன்னுடைய மொத்த பலத்தையும் இதில் நிரூபிக்கோ, தன்னுடைய இழந்த செல்வாக்கை மீண்டும் கொண்டு வரும் அப்படின்றத உணர முடியுது. இல்லை இன்னொரு இறுதியாக ஒரு கேள்வி கேட்டுறேன். இல்லை வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் அது எப்படி இருக்கும்? இளைஞர்களுடைய வாக்கு எங்களுக்கு இருக்குது, புதிய தலைமுறை வாக்காளர்கள் எங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த எலெக்ஷனில் கன்சல்டேட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குது? நாம் தமிழரை பொறுத்தவரை அவங்களுடைய வாக்கு சதவீதம் உயர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் குறிப்பிட்ட சில தொகுதிகளில் வந்துட்டு ஒரு 10% 12% வராங்க. குறிப்பிட்ட சில தொகுதிகள் வராங்க. நாங்கள் எங்களுடைய ஃபர்ஸ்ட் சர்வேலே வந்துட்டு நார்த் சென்னையாக இருக்கட்டும், திருவள்ளூர் தொகுதியாக இருக்கட்டும், இங்கெல்லாம் ஒரு 10% 12% வராங்க அவங்க. ஆனால் சவுத்தில் வந்து அவங்க அப்படி வாங்கலை. சவுத்தில் வந்துட்டு ஒரு 4% 5% 3% தான் வித்தியாசம் வருது. அதே மாதிரி கொங்கு பெல்ட்லேயும் சரி, டெல்டாலையும் சரி. டெல்டாவில் வந்து
4லேருந்து 5% தான் சராசரியாக அவங்களுக்கு வருது. அதுக்கு மேலே தாண்ட முடியல. இளைஞர்களுடைய வாக்குகள் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் வாக்கு நாம் தமிழருக்கு போகுது, இன்னொரு செட் ஆஃப் வாக்கு வந்துட்டு பாஜகவுக்கு கன்சாலிடேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இளைஞர்கள் இந்த 2 கட்சி பின்னாடி தான் இருக்காங்களா அதிகமாக பெரும்பான்மைன்னு நான் பெரும்பான்மையாக சொல்லலாம். அதாவது கட்சி சார்ந்து அப்படின்னு இருக்கிறது அவங்க வந்து வழியாக நான் இந்த கட்சியில் இளைஞர்கள் இருக்கேன் அப்படின்றது வேற. திமுக அதிமுகன்னு ஓட்டு போகிறாங்க. அன்டிசைடட் ஓட்டர்ஸ்னு வரும்பொழுது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அந்த அவங்கள வந்து ஒரு கன்சிடரபிள் போர்ஷன் வந்து இந்த 2 கட்சியும் பிரிச்சுக்கிறாங்க. அரசியலை புதுசாக பார்க்குற இளைஞர்கள். ஓகே, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சீசன்டு ஓட்டுற மாதிரி அவங்க டிசைட் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ட்ராக்ஷன் வந்து இந்த 2 கட்சியிலையும் இருக்குது. நாம் தமிழர் கட்சியுடைய ஐ திங்க் அவங்க அடுத்த ஒரு டிரான்சிஷனுக்கு போகணும் அப்படின்னா அமைப்பு அப்படின்றது கட்டமைப்பை வலுப்படுத்தணும். அது வந்து இவங்க கட்டமைப்பை ஏற்படுத்தவே இல்லை. நீங்கள் கட்டமைப்பு வலுப்படுத்தணுன்றது ஏதாவது ஒன்று ஏற்படுத்தி இருந்தால் நீங்கள் இதை வலுப்படுத்தணும்னு சொல்லலாம். அவங்க கட்டமைப்பை ஏற்படுத்தலை. அவங்க வந்து அதை ஒரு பர்சன் சென்ட்ரிக்காக தான் அவங்க கொண்டு போகிறாங்க. சீமான் என்கிற அந்த ஒரு தலைவர் சென்ட்ரிக்காக அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் சில அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு அடுத்த கட்ட தலைவர்கள் வளர்ந்தால் தான் அந்த பகுதி வந்து உங்களுக்கு வளரும். அதுக்கான எந்த முனைப்பும் அவங்க காண்பிக்கல. ஹைரார்க்கியை ஃபார்ம் பண்ணி ஆகணும். அது பண்ணலாமல் நீங்கள் எப்படி ஹவு டு யூ ட்ரான்சிஷன் யுவர் செல்ஃப் நெக்ஸ்ட் லெவல்? ஏன்னா இது வந்து ஒரு அதிபருக்கான தேர்தல் கிடையாது. இது வந்து நாடாளுமன்றம் வந்து ஒரு பிரதமர் வேட்பாளர்னு சொல்லப்பட்டாலும் கூட நாடாளுமன்றத்திற்கான உறுப்பினர் அப்படின்னும் போது அந்த உறுப்பினரை தேர்வு செய்வதற்கு உங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருந்தால் தானே நீங்கள் அதை கொண்டு போக முடியும். அந்த கட்டமைப்பு இங்கே இல்லை. சரி, பார்க்கலாம். அடுத்த 2ஆம் கட்ட சர்வே வந்ததுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து அதையும் பேசலாம். இவ்வளோ நேரம் இந்த தொகுதியினுடைய நிலவரங்கள், நீங்கள் போட்ட எஃபர்ட்லாம் கொஞ்சம் விரிவாக பகிர்ந்தமைக்கு உங்கள் 2 பேருக்கும் நன்றி.